திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா திருவடி வணக்கம் ஐயா. எனக்கு அடியா திருவடி வணக்கம். பிரேமாம்மா உத்தரவுல மன்னிச்சு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஒளிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கிருக்கும் நீ மீனாட்சியுடைய திருவள்ளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. அடியேன் உனை வேண்ட அப்படியே என்றும் கொடியேன் கருத்திசையை கூறி, அடியேனை மீண்டும் பிறவாது உன் விரை மலர்த்தால் சூட்டியனை ஆண்டவனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருச்சாளல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 17வது பாடல். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரையும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேரி, நம்பனையும் ஆமாக்கேல் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாலலோ. அதுதான் இந்த பாடலுடைய 14வது பாடலுடைய விஷயம். அப்போ இந்த பாடல் திருச்சாளல் என்பது இறைவனுடைய பதிமுதன்மையை பறைசாற்றியது. இறைவனிடம் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம், அந்த பொருளுக்கான புகழ்களை எல்லாம் கொண்டு சேர்க்கின்றதாக அமைகின்றது நம்முடைய திருச்சாளல். இந்த திருச்சாளல் பௌத்தர்கள் கேள்வி கேட்பதாகவும், இது அறியாவினா, அறியாவினான்னா அவங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இது ஏளனமாகவும் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அதற்கு தக்க விடையளிக்கும் வகையிலே அமைவது இந்த திருச்சாளல். ஆக இந்த திருச்சாளல் முழுக்கவே நம்ம மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் இங்க பெருமான் நமக்காகவே பல விதங்கள்ல கேள்வி கேட்டு அந்த நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் அவர் இதுல கேள்வி கேட்டு நிறைய பொருள்களுக்கு விடை சொல்வதாக அமைகின்றது நம்மளுடைய இந்த திருச்சாளல். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க முழுக்க திருமுறைகள்ல சில இடங்கள்ல தான் நமக்கு சரியா விடை கிடைக்கும். சில இடங்கள்ல தான் விடை கிடைக்கும். ஆனா இந்த திருச்சாளல் முழுக்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்து தருகின்றது. ஒரு நிமிஷம் சாமி, குழந்தைங்க சத்தம் போட்டுருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் தான்.
நமச்சிவாய் நமச்சிவாய். மன்னிக்கணும். ஆக இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் நாம அர்த்தம் புரிஞ்சு நாம வழிபாடு செய்யும் போது, அதனுடைய இறைவனுடைய தன்மையை புரிஞ்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு அதுல இன்னும் பிடிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு கேள்வி. ஏன் இறைவன் திருநீர் பூசுறான்? ஏன் அவன் கழுத்துல கங்காள மாலை போட்டிருக்கான்? ஏன் அவன் கோவணம் அணிஞ்சிருக்கான்? ஏன் அவன் பெண்ணோடு சேர்ந்து நடனம் ஆடுகின்றான்? ஏன் காளிக்கு முன்னதாக அவன் நடனம் ஆடுகின்றான்? ஏன் காளி கிட்ட கோபமா ஒரு போட்டி டான்ஸ் ஏன் பண்ணான்? அதுக்கப்புறம் ஏன் வருகின்றவர்களை எல்லாம் அழுத்து வைக்கிறான்? இவன் ஏன் எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் விடை வாகனமா வச்சிருக்காரு? இவன் எதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி தீ வேள்வி எல்லாம் செய்து மனைவிய திருமணம் செய்து கொண்டான்? இவன் ஏன் காளியினுடைய ஆடினா? இவன் ஏன் அந்த கங்காள மாலை அணிந்தான்? இவனுக்கு எதுக்காக சுடுகாடு அவனுக்கு கோவிலாக இருக்கின்றது? அப்படின்னு பலவிதமான கேள்விகளுக்கு மிகச்சிறந்த அளவிலே அவர்கள் சொல்கின்றார்கள். கடைசியில உங்க சாமி சாதாரணமா வாத்தியார் தானே, அவர் சும்மா உட்காந்து மரத்து கீழே உட்காந்து பாடம் நடத்துற வாத்தியார் தானே அப்படின்னு கேக்குறப்போ அப்படி அவங்க சொல்றாங்க, எங்க சுவாமி வாத்தியார் தான், அமைதியான சுரூபத்துல அவரை அந்த வடிவத்துல இருக்காரு. ஆனா அதே சமயத்துல எந்தவித உபகரணமும் இல்லாம எதிரிகளை சிரித்தே கொளுத்துகின்ற பேராற்றல் உடையவனும் அவன்தான் அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம முடிச்சோம். நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் பொருளை அன்றாடம் கீழிருந்து அங்கு அறம் உரைத்தான். அவன் அறம் மட்டும் உரைப்பவன் அல்ல, மரமும் உரைப்பவன். ஏன்னா அறத்தை காக்கணும்னா என்ன வேணும்? அறத்தை காக்கணும்னா என்ன வேணும்? அறத்தை மரம்தான் காக்கும். ஒரு நாட்டை இப்ப நம்ம எல்லாம் அறத்தோட இருக்கோம்னா அங்க எல்லைகள்ல மரத்தோடு நின்று வீரர்கள் நின்று பாதுகாக்கிறதுனாலதான். இல்லாட்டினா இன்னைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு முழுவதுமாக இன்வைட் பண்ணி முழுவதுமா வேற சமயங்கள் ஸ்தாபிதம் பண்ணிட்டா இந்த அறத்துக்கு என்ன வேலை இருக்கும்? அந்த காலத்துல நம்ம எல்லாரும் நம்ம அறத்து, அதனாலதான் வாழ்க அந்தனர் மன்னனும் ஓங்குக வீழ்க தன் ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமம் சூழ்கவே அப்படின்னு. ஆழ்க தீயது எல்லாம் சொல்லக்கூடாது, ஆழ்க தீயது பாஸ் பண்ணிடணும். ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமம் சூழவே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாட முடியும். இப்ப இதுல என்னன்னா, நாம அறம் செய்யணும். நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, ராமரை எது கூட்டிட்டு போவாங்க? முத விஸ்வாமித்தர் ராமர் எதுக்காக கூட்டிட்டு போவாரு? விஸ்வாமித்தர் இருக்காருல்ல, அவர் தான் ராமர் சின்ன வயசுல இருப்பாரு, நீ கூட வாப்பான்னு கூட்டிட்டு போவாரு. எதுக்காக கூட்டிட்டு போவாரு அப்படின்னு பார்த்தா, எதுக்காக கூட்டு போவாரு? ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும், ராமாயணம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தெரியும். ராமர் எதுக்காக கூட்டு போவாரு விஸ்வாமித்திரரு? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். வில் வைத்தெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு இல்ல, அதுக்காக அருமை கவிதாமாவுக்கு 100 அவர் என்ன பண்ணாரு? ஒரு இடத்துல வேள்வி செய்ய போறார். அந்த இடத்துல வேள்வி செய்தா நல்லது. அந்த இடத்துல வேள்வி செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் வேள்வி என்ன பண்ணிடுவாங்க? செய்ய விடாம பண்ணுவாங்கன்றதுக்காக, அந்த வேள்வி என்ற அறத்தை செய்வதற்காக அந்த அறத்துக்கு பாதுகாப்பு வேலியாக யாரை கூட்டு போறாரு? ராம பெருமானை கூட்டு போறாரு. அறம் எப்ப நிலை பெறும்னா மரத்தினாலே அறம் நிலை பெறும். நல்லா தெரிஞ்சுக்கணும். மரம்னா வீரம். வீரத்தினாலதான் என்ன நிலை பெறும்? வீரத்தினாலதான் அறம் நிலை பெறும். அது தெரிஞ்சுக்கணும். நான் கவனிச்சு, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ரொம்ப அமைதிங்க, அறத்திலேயே நான் நிப்பேங்க, என்ன பண்ணிட்டு போயிருவாங்க? முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், முடிச்சிடும். அடுத்த அந்த அறத்துக்கான அந்த அறத்தை பாதுகாக்கிறதுக்கு சிறந்த மரம் வேண்டும் அப்படிங்கிறதுதான் போன அமர்வுல சுவாமி சொல்றாரு. எங்க சுவாமி அறத்துல நிப்பாரு, மரத்துல நிப்பாரு. தமிழர்களுடைய 3 பண்புகள் எதுன்னா வீரம், காதல், கொடை, அறம். இது 3 தான் அவர்களுடைய விஷயமே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதல் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதா நம்மளுடைய மரபு. அந்த ஒருவனுக்கு ஒருத்தி எப்ப இருக்க முடியும் அப்படின்னா வீரத்தோட இருந்தா மட்டும்தான். ஏன்னா அந்த காலத்துல முதல்ல சண்டைக்கு வந்தவங்க எதைத்தான் கவர்ந்து போவாங்க? முதல்ல ஆணினத்தை கவர்ந்து போவாங்க, அப்புறம் பெண்களை தான் கவர்ந்து போவாங்க. அதுதான் 2வது போர். போர் 2வது போர் பெண்களை கவர்ந்து போவாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேரும் எந்த வித பஞ்சாயத்து இல்லாம நல்லபடியா வேறு இடர்பாடுகள் இல்லாம இருக்கிறாங்கன்னா அவன் வீரம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிங்கறதுனாலதான் கல்யாணத்துக்கு என்ன வச்சாங்க? கல்யாணத்துக்கு
அவனுக்கு முதல்ல மாடை பிடிக்கணும், கல்ல தூக்கணும், எல்லாமே. வீரம் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு திருமணம், இல்லாட்டி திருமணம் கிடையாது. தெரியும்ல உங்களுக்கு, வீரம் இருந்தா மட்டும்தான் இந்த மனைவி அவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. வீரம் இல்லை என்றால் திருமணம் செய்வது கிடையாது. அதுதான். அப்படி ஒரு போட்டி இப்ப நடத்தினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? யாருமே ஜெயிக்க மாட்டாங்க ஐயா. யாருக்கு கல்யாணம் நடக்காதுங்க ஐயா. பல பேர் திருமணம் அவங்களே இருப்பாங்க ஐயா. இல்ல இப்படி வச்சுக்கலாம், நம்ம இப்படி நல்லதா வச்சுக்கலாம். ஒருவேளை எல்லாரும் வீரர்களா இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை வீரத்தை பயிற்சி பண்ணிருப்பாங்க எல்லாரும். இல்ல இல்ல அப்படி செஞ்சிருக்கலாம். இல்ல அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். ஒருவேளை இது வச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து ஐயோ நமக்கு வந்து வீரர்களா ஆகணும்னு நினைச்சு வீரர்களா தன்னைத்தானே உருவாக்கி இருப்பாங்க நம்ம நினைக்கலாம். இப்போதைக்கு வீரம் அவ்வளவு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப வந்து வாழ்முனைகள் நின்று போர் செய்யணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து ஒரு பட்டன் தட்டினா போதும், சரன்னு போய் அங்க போய் அதற்கான அறிவுச்சூழல் நமக்கு தேவைப்படுது. அதான அந்த அறிவுச்சூழல் நம்ம வச்சுக்கிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய படை வீரர்கள் யாருமே வந்து பாகிஸ்தானுக்குள்ள போகவே இல்லை. உள்ளுக்குள்ள காலே எடுத்து வைக்காம இங்க இருந்தபடியே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி அவர்களுடைய தீவிரவாத அந்த இடத்தெல்லாம் தம்சம் பண்ணிருக்காங்கன்றப்போ வீரத்தை விட இங்க விவேகம் சிறந்ததா இருக்கு. அந்த விவேகம் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு வீரமாகவும் இருக்கின்றது. ஆனா வீரமும் நமக்கு தேவை. அதனால நம்ம சாமிய ஏதோ தயிர் சாதம் பருப்பு சாதம் நினைச்சிடாதீங்க. எங்க சாமி தயிர் சாதம் பருப்பு சாதம் நினைச்சு அவன் சாட்டுக்கு அம்மாஞ்சி மாதிரி உட்கார்ந்து இருப்பாருன்னு. அவன் இறங்குனா வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன கிடையாது, அவனுக்கு கம்பு கடை தேவையில்லை, சாட்டை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படின்னு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும். எங்க அப்பா சிரிச்சாலே முப்புறங்கள் அனைத்தும் எரிந்து போகக்கூடிய ஆற்றல். அவன் அனைத்தையும் அழிப்பவனாகவும் இருக்கான், உருத்திரனாகவும் இருக்கான். அவன் எல்லாத்தையும் படைக்கின்ற பிரமனாகவும் இருக்கின்றான், காக்கின்ற திருமாலாகவும் இருக்கின்றான். அதே சமயத்துல அனைத்தையும் ஒடுக்குகின்ற அவன் என்ன பண்றான், அனைத்தையும் ஒடுக்குகின்ற உருத்திரனாகவும் இருக்கான். ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, மற்ற சமயத்துல கேக்குறாங்க, ஏன்பா அழிக்கிறதுக்கு போய் ஏதாவது ஒரு கடவுள் தேவையா? ஒரு பொருளை அழிக்கணும்னா அந்த பொருளை அப்படியே விட்டுட்டா அழிஞ்சு போயிடும்ல. அந்த பொருளை அப்படியே விட்டா தன்னாலேயே அழிஞ்சு போயிடும்ல. அதுக்கு போய் ஒரு ஆளை நியமிச்சு அதுக்கு போய் ஒருத்தன் உயிர் நீக்கிறதுக்கு ஒரு கடவுள் தேவையான்னு கேட்டா நாம சொல்றோம், நீ என்னை கவனிக்கல ஒரு நிமிஷம் எல்லாருக்குல, என்ன ஏன் தெரிய மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு என்ன கம்மியான பேர் தான் கேட்கறாங்க எல்லாரும். என்னாச்சு? நான் இங்க கம்மி பண்ணிருக்கேன், எனக்கு இது கம்மியா இருக்கு. இப்ப பாருங்க எல்லாம் தெரியப்படுறாங்க. ஆக சொக்கநாதர் அடியர் செய்த பெருந்தவங்க எல்லாரும் எல்லா அடியார்கள் வானத்தில் விண்ணுகின்ற நட்சத்திரங்கள் கூட எனக்கு அடியருக்கு காட்சி தராங்க. அடியர் செய்த பெருந்தவம் உங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வந்தேன், உங்களை பார்த்தாலே எப்பயுமே மறந்துடுவேன், தெரியும் இல்லையா? உங்களை பார்த்த உடனே தப்புன்னு நான் மறந்துடுவேன். என்ன சொல்ல வந்தேன் அடியனுக்கு ஞாபகப்படுத்துங்க. அழிக்கும் கடவுள் எதுக்கு? ரைட்டு. அழிக்கிறதுக்கு எதுக்குடா கடவுள்? சும்மா விட்டாலே தானா ஒரு பொருளை ஒரு பொருளை நீங்க அழிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்காம இருந்தா தன்னாலே அழிஞ்சு போயிடுவான். ஒருத்தன் நீங்க அழிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவனுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, எந்த இன்புட்டும் கொடுக்காம பேசாம வச்சுக்கோங்க, அவன் தன்னாலே அழிஞ்சிருவான். அப்போ அழிப்பதற்கு எதற்கு ஒருவன்னா கவனிங்களேன். இப்ப நமக்கு ஒரு பெரிய வீடு நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருக்கு, ஒரு பெரிய மால் கட்டியிருக்காங்க, 40 உயர ஒரு மால் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த மால் என்ன பண்ணணும், நீங்க தன்னால அழிய விட மாட்டாங்க. நீ பாத்துறீங்களா, பெரிய பெரிய துபாய் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய மால் கட்டியிருப்பாங்க. அந்த மால் நம்ம சொல்றது அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அதுவா அழிய விட மாட்டாங்க. நீங்க அபார்ட்மெண்ட் என்ன செய்ய விட மாட்டாங்க, 90 வருஷம் தான் அதுக்கு மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்லாம் அபார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. கட்டிட்டா அதுவா அழிஞ்சு போட்டுன்னு விட மாட்டாங்க. ஏன்? அதுவா அழிஞ்சா எந்த பக்கம் சரியும்னு தெரியாது. பக்கத்துல என்ன இருக்கு, பில்டிங் இருக்கு, பக்கத்துல பில்டிங் இருந்தா அது எந்த பக்கம் சரியும்னு தெரியாது. யாரு மேல வந்து யார வந்து அது வந்து பிடிக்கும் தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் இன்ஜினியரிங் ஒரு தனி டைப் ஆஃப், அதாவது அழிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்கு. அழிக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒரு பில்டிங்க எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, பில்டிங் கட்டுறதுதான ஒரு இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கோம், பில்டிங் கட்டுறதுதானே சிவில் இன்ஜினியரிங் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த பில்டிங்க சல்லியா அப்படி எந்த சேதாரமும் இல்லாம அழிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்கு. அது டெமான்ஸ்ட்ரேஷன். அது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா சில இடங்கள்ல பாம்பு செட் பண்ணுவாங்க. கரெக்டா செட் பண்ணி அந்த பாம்பு அட் அ டைம்ல அவங்க ஃபயர் பண்றோம். என்ன ஆகும், இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம அது மட்டும் அப்படியே உட்காரும்.
அப்படியே உட்காரு. எந்த பில்டிங்க்கு மேல என்ன பண்ண விடாது, அதனுடைய எல்லைக்குள்ளேயே அது அழியும். அதனுடைய எல்லைக்குள்ளேயே அழியணும்னா என்ன வேணும், எதிர்த்தாப்படி நின்று அழிக்கிறவன் ஒருத்தர் வேணும். புரியுதுங்களா? அதுவா அழியட்டும்னா அழியணும், அதனுடைய எல்லைக்குள்ளேயே அழியணும்னா நின்று அழிப்பவன் வேண்டும். அதனால இது டெமான்ஸ்ட்ரேஷன் இன்ஜினியரிங் யாரு, நம்ம அப்பந்தான் முதல் டெமான்ஸ்ட்ரேஷன் இன்ஜினியரிங். நம்ம அப்பந்தான். அவன் தான் என்ன பண்றான், அவன் முழுவதுமாக இருந்து அழிப்பதற்காக என்னன்னா, இதுக்கு இந்த ஆன்மாவுக்கு அதனுடைய பயன் திணை, அதனுடைய வினை முழுவதும் அழிஞ்சிருச்சுன்னா திணை போல் இந்த உடம்பு இருக்க. இந்த உடம்பு கரெக்டா இதனுடைய வினையை எடுக்கிறதுக்காக வந்துச்சு இந்த உடம்பு. அது எடுத்துருச்சு, அது முடிச்சிருச்சுன்னா சரி இல்ல ஒரு அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. திணை பொழுதும் இந்த ஆன்மா அந்த ஆன்மா இந்த உடம்புல நிக்கவே நிக்காது, அது போயிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்த வினைய சரியா செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா காட்டு தீ வருது தெரியும் இல்லையா? காட்டு தீயை எப்படி அழிப்பாங்க, தண்ணி ஊத்தினா அழிக்க முடியாது, மேல கொண்டு போய் தண்ணியை ஊத்தினா அழிக்க முடியும். இப்பதான் ஹெலிகாப்டர் பிளைட்ல தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க. அந்த காலத்துல காட்டு தீ அழிக்கணும் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த பக்கம் வச்சு நெருப்பு வச்சுடுவாங்க, அந்த பக்கம் அது நெருப்பு பரவிட்டு வரும் இல்லையா? இவங்க கண்ட்ரோல்டா ஒரு பக்கம் நெருப்பு வைப்பாங்க, அது இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும், ரெண்டும் சேர்ந்து அடிக்கிறப்போ அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த பக்கத்து நெருப்பை தள்ளி விடுவாங்க. அப்போ ஒரு பொருளை அழிக்கணும்னா அது ஒரு பெரிய கலை. அழிப்பது என்பது பெரிய கலை. நம்ம அப்பா அவன் செய்கின்ற அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப சுகமான ஒரு தொழில் எதுன்னா சங்காரம் என்று சொல்லுகின்ற அழிக்கின்ற தொழில் தான் சங்கரன். அவனுக்கு பேரு தெரியும், சங்கரன். சம்ஹாரன்றதான் சங்கரன் சொல்லி நம்மளுடைய தமிழ்ல சொல்றோம். சம்ஹாரன்னா அழிப்பவன், அழித்தொழிப்பவன். இருக்கிறதுலயே ரொம்ப ரம்யமான, படைக்கிறது ரம்யமான பொருள் கிடையாது, காக்கிறது ரம்யமான பொருள் கிடையாது. இருக்கிறதே ரம்யமான ஒரு தொழில் எதுன்னா அது இறைவன் சம்ஹரிப்பது. இது எப்படியா, இதை நான் எப்படி ஒத்துக்கிறது? அது என்ன ஒருத்தன் அழிக்கிறத போய் ரொம்ப ஜாலியான விஷயம்னு சொல்றையே அப்படின்னு கேட்டா நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டுமா? திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? திருவள்ளுவர் அதாவது தினமும் நம்ம முழிக்கிறோம்ல அது பிறப்பான், தினமும் தூங்குறோம்ல அதுக்கு என்ன, அதுக்கு எதுக்கு சமமா? இறப்புக்கு சமமா. தினமும் நம்ம ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம் தினமும். அதாவது நமக்கு பிறப்பு என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரல, வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பிறப்பு இல்ல, பிறந்த நாள் கிடையாது. டெய்லியும் நம்ம பிறந்து இறந்துதான் வரும். டெய்லியும் பிறக்கிறோம், டெய்லியும் இறக்குறோம். அது எல்லாத்துக்கும் ஒத்திகை பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு என்ன பண்ணோம், விட்ட மூச்சு அப்படியே விட்டுட்டோம்னா அது இறப்பாகி போகுது. திரும்ப வந்துச்சுன்னா அது பிறப்பாயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்ப டெய்லி அப்ப தூங்குறதுன்றது எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இறப்புக்கு சமம். நீங்க கவனிங்க, குழந்தை தூங்குறப்போ அழகா தூங்குறது சந்தோஷமா இல்ல முழிச்சிருக்கு சந்தோஷமான்னு கேட்டா தாய்க்கு இதுதான். குழந்தை நல்லபடியா சாப்பிட்டு தூங்குனா சந்தோஷம். அது போல நாம இருக்கும், நிறைய காலையில எந்திரிக்கிறோம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே நல்ல கடைசியில என்ன பண்றோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்றோம், அப்படியே தூங்குறோம். அந்த ஒடுக்கம்தான் இந்த ஆன்மாவுக்கு இறைவன் செய்கின்ற பெரிய ரம்யமான, அதாவது இந்த ஆன்மாவுக்கு அருள் எல்லாம் செய்யறாரு, மறைத்தல் அருள் எல்லாம் செய்யறாரு. அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இந்த ஆன்மா அறிவு வளர்ந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இப்ப இந்த அறிவுக்கே இந்த ஆன்மாவுக்கு தடவி கொடுக்குற மாதிரி, தங்கம் நீ பிறந்து ரொம்ப பட்டுட்ட தங்கம், இந்த பிறவிக்கு என்ன வேணுமோ அதை சரியா அனுபவிச்சு எல்லா துன்பங்களையும் இன்பங்களையும் சரியா அனுபவிச்சு பெற்றிருக்க சுவாமி, போதும்பா, நீ அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம், வா தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா அப்படியே அள்ளி எடுத்து அப்படியே அந்த தன்னுடைய தாய் தன்னுடைய தோல்ல போட்டு தூங்க வைப்பது எவ்வளவு ரம்யமான ஒரு நிலை அந்த குழந்தைக்கோ, அது போல இந்த ஆன்மாவுக்கு உடுக்கம் என்பது மிக ரம்யமான ஒரு தொழில் சுவாமி. இந்த ஆன்மாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கறது ரெஸ்ட் எதுதான், அந்த ஒடுக்கத்தை நிறுத்திட்டு என்ன பண்ணுவாரு சாமி, கொஞ்ச நாளைக்கு அப்படியே கடை இல்லைன்னா உடனே கொடுக்கலாம். சாமி நம்ம இறந்த உடனே உடல் கொடுப்பாரான்னு கேட்டா அது $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதுல வாய்ப்பே கிடையாது. இந்த ஆன்மா உயிர் கலந்த உடனே என்ன ஆகும், சில படங்கள்ல பாத்துறீங்களா, இந்த பக்கம் என்னது, இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் அப்படியே வயிற்றுல நரமாச கர்ப்பிணியா போயிட்டு இருப்பா, இங்க பார்த்தா அவங்க அப்பா சண்டை போட்டு இருப்பாரு, அப்படியே அவங்க அப்பா இந்த பக்கம் வயிற்றுல ஒரு கத்தி எடுத்து குத்துறப்போ அப்படியே இந்த அம்மாவுக்கு அப்படியே குழந்தை பிறக்கிற மாதிரி பார்த்தா அவங்க அப்பாவே பிறக்கிற மாதிரி காட்டுவாங்க. நீங்க பாத்தீங்களா படங்கள் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. அப்ப என்ன நினைப்பாங்க, அந்த அப்பாவே எப்படி பிறக்க முடியும், அவரும் இந்த உயிரோடு இருக்காரு, வயிற்றுல இருக்கிற கருவுக்கு என்னதான் இருக்கு,
வயிற்றுல இருக்கப்ப உயிர் இருக்கதான் செய்யுது, வெளியே வந்ததுக்கு அப்புறமா உயிர் இருக்கு. அப்ப எப்படி அந்த அப்பா வந்து இங்க பிறக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. நம்மளா அப்படி நினைச்சுக்கிறோம். அப்படி சுவாமி வந்து இந்த இந்த மனித உயிருக்கு, இந்த ஆன்மாவுக்கு உடல் போயிடுச்சுன்னா திரும்ப மனித உடல் கொடுப்பாராம். எப்ப கொடுப்பாரு? இந்த ஆன்மாவுக்கு திரும்ப மனித உடல் கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்னு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு மனிதன் இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? மனிதனா தானே இருக்கோம். ஆமாவா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். இதை நீங்க முழிக்கிறத பார்த்தா நான் எங்கடா மனிதனா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் மனிதனா தானே இருக்கோம். மனிதனா இருக்கோம்ல, எல்லாரும் மனிதனா இருக்கும். இப்ப திரும்ப நமக்கு மனித பிறவி கிடைக்கணும்னா என்ன? அதுக்கு பஞ்சாக்கி நிமித்தி மூலமா தான் ஒரு உயிர் வந்து உடலுக்கு வரும்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க ஐயா. பஞ்சாக்கி நிமித்தி மூலமா தான் ஒரு உயிர் மறுபடியும் பஞ்சாக்கி நிமித்தி மூலமா தான் மாதிரி ஒரு உயிர் வந்து முதல்ல மேகத்துல கலந்து ஒரு உயிர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வந்த கருத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நானே ஒரு அரங்க என்னன்னா எல்லாம் என்ன சொல்றது எனக்கே மறந்து போயிடும். இப்ப இந்த ஆன்மாவுக்கு திரும்ப இந்த மனித உடல் கிடைக்கணும் அப்படின்னா என்ன, எப்ப கிடைக்கும்னு ஒரு கால்குலேஷன் செஞ்சு காமிக்கிறாங்க. எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு குறிஞ்சி பூ பூக்குதோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வளையம் இருக்குல்ல, ஒரு வளையத்தை எடுத்து அரபிக்கடல்ல போட்டுருங்க, இன்னொரு உலக்கை எடுத்து வங்காள விரிகுடால போட்டுருங்க. இந்த வளையத்துல இந்த உலக்கை வந்து எப்ப சேருதோ அப்போ இந்த ஆன்மாவுக்கு திரும்ப மனித உடல் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? டேய், இதுக்கு நீ கிடைக்காதுன்னே சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு நீ கிடைக்காதுன்றத சூசகமா சொல்லிட்டு போயிடலாம். ஆமா, இந்த ஆன்மாவுக்கு மனித உடல் அடுத்து கிடைப்பது அரிது. ஏன்னா 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு, தெரியும் இல்லையா? 84 லட்சம் யோனி பேதங்கள்னா ஒரு 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 உயிர்னா, இப்போ குரங்குல பாத்தீங்கன்னா எத்தனை குரங்கு இருக்கு? ஒராங்குட்டா இருக்கு, அப்புறம் சிம்பன்சி இருக்கு, மனித குரங்கு இருக்கு, சிங்கவால் குரங்கு இருக்கு, அப்புறம் கருங்குரங்கு இருக்கு, செங்குரங்கு இருக்கு. குரங்குல மட்டுமே 100 வகை உண்டு. எறும்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தெரும்பு, அது மாதிரி நிறைய இந்த மாதிரி அதெல்லாம் சேர்க்கல. ஒரு உயிரினத்துக்கும் ஒன்னொன்னு சாம்பிள் எடுத்தோம்னா 84 லட்சம் சாம்பிள் இருக்கு. அதுல ஒண்ணு மனித உடல். அப்ப 1/84 லட்சம் போட்டோம்னா அந்த நிகழ்தகவு தான் ஒரு உயிர் கிடைக்கிறதுன்னா 0.00000000 போகும். 1/84 லட்சம் போட்டீங்கன்னா 0.000 போகும். அந்த மாதிரி அப்ப என்ன சொன்னா, இது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரேரு. இப்ப கவனிங்களேன், ஒரு கூடைக்குள்ள ஒரு சிகப்பு பால் இருக்கு, ஒரு மஞ்சள் கலர் பால் இருக்கு. அதுல சிகப்பு பால் கிடைக்கணும்னா 2 பால் தான் போட்டிருக்கோம். இதுல நீங்க கையை விட்டு எடுக்கணும். ஆனா சிகப்பு பால் கிடைக்கணும்னா என்ன, கண்டிப்பா 50% கிடைச்சிடும் இல்ல? இதுவே 10 கலர் இருக்கு, அதுக்குள்ள கையை விட்டு சிகப்பு எடுக்கணும்னா எப்படி கிடைக்குமா? அடுத்த தடவை கிடைக்காது. அப்ப இதுவே 10,000 இருக்கு, யோசிச்சு பாருங்க. 10,000 கலர் பால் இருக்கு, அதுல சிகப்பு கலர் பால் எடுக்கணும்னா கஷ்டம். இதுலயே 84 லட்சம் பால் கலர் பால் இருக்கு, அதுல சிகப்பு கலர் கையை விட்டு எடுக்கிறப்போ நான் சிகப்பு கலர் வரணும்னா முடியுமா? அப்போ இந்த பிறவிதான் நமக்கு கிடைத்த பெரும் ஆயுதம். இந்த பிறவியில பெருமானுடைய திருவடிய நம்மளால பெருமானுடைய திருவடிக்கு போக முடியாட்டினாலும் திருவடியை பதித்த நெஞ்சே, திருவடி தூக்கி இங்க பதிச்சுக்கலாம், நெஞ்சில பதிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அவன் சிவலோகத்துக்கு போறோம், சிவபுரம் போறோம், அடுத்து அவன் திருவடியில போய் சேர்றோம், சாலோகம், சாரூபம், சாமீத்தியம் அதெல்லாம் பெறமோ இல்லையோ, அவனுடைய திருவடி கலலை சென்னியிலே பொறித்தலும் அவன் திருவடி கலலை நெஞ்சிலே பொறித்தலும் தான் இந்த பிறவில நாம செய்யக்கூடிய மிகச்சிறந்த உபாயம். அது பண்ணா போதும். அவன் திருவடி கிடைக்குதோ இல்லையோ, நாம அவனுக்கு இருக்கிற வரைக்கும் அவன் நினைப்பாவே இருக்கணுங்க ஐயா. எந்த நேரமும் அவனை மறக்காம அவனுடைய நினைப்பிலே இருந்தா போதுங்கய்யா. அதுதான் சொல்லப்படுது. நமக்கு இட்ட விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கவனிங்க சுவாமி, நமக்கு என்ன விதி அப்படின்னா, நாம என்ன பண்ண முடியாது. நாம மறைகளை ஓத முடியுமா? ஓதுவதற்கு நமக்கு தகுதி இருக்கா? இல்ல. ஏன்? மறைகள் என்பது அந்தணர் குலத்துக்கே சொந்தம். அவங்களாலதான் ஓதணும், அவங்கதான் பண்ணணும், அதுதான் விதி, அப்படிதான் வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றோம்? திருமுறை பாடுறாங்க ஐயா. இல்ல போடா நீயாச்சும் விதியாச்சும் திருமுறையா தான் பாடணும் இல்ல?
திருமுறையை திருமுறையாக பாடணும். திருமுறையை வைத்து என்ன பண்ணக்கூடாது? கடப்பாறை எடுத்து குழிதான் தோண்டணும். கடப்பாறை எடுத்து எது தைக்க முடியாது? ட்ரெஸ் தைக்க முடியுமா? ஊசி எடுத்து பூமி தோண்ட முடியுமா? ஊசி எடுத்து என்ன பண்ணிடலாம்? ட்ரெஸ் தைச்சிடலாம். ஊசி வச்சு ட்ரெஸ் தைச்சிடலாம். ஊசி எடுத்து பூமி தோண்ட முடியாது. கடப்பாறை எடுத்து ட்ரெஸ் தைக்க முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி திருமுறை என்பது ஊசி போல, மென்மையான ஊசி போல. அது என்ன பண்ணும்? அதை வச்சு நுட்பமான செய்திகள் செய்வதற்காக வச்ச அந்த திருமுறை எடுத்துட்டு போய் நான் கடப்பாறை நினைச்சு, நான் ஏற்கனவே அவங்க கடப்பாறை வச்சிருக்காங்க, அது தோண்டிட்டு இருக்காங்க. இல்ல திருமுறைன்ற ஊசி எடுத்துட்டு போய் நான் தோண்டுனா அது எவ்வளவு நகைப்புக்குரியதோ அது போல திருமுறையை வைத்து கிரியை செய்யக்கூடாது. இது என்ன பியூட்டினா, திரும்ப என்னை கூட்டுவாங்க, நான் எங்க கூட்டு வந்துருங்க. இதுல என்ன பியூட்டினா, அன்னம் பாடிக்கும் தில்லை சிற்றம். இந்த பாட்டு நம்ம எப்ப பாடுவோம்? எப்ப பாடுவோம் இந்த பாட்டு? சாமிக்கு பிரசாதம் கொடுக்கும் போது பாடுவாங்க, பூஜை எல்லாம் முடிஞ்சு. சரி, இல்ல நார்மலா அடியார்கள்லாம் சாப்பிடும் போது, அன்னம்பாளிப்பு பண்ணும்போதுதான் அடியார்களுக்கும் மாகேஸ்வர பூஜை பண்ணும்போது எல்லாரையும் மாகேஸ்வர பூஜை சாப்பிடுறப்போ அன்னம்பாளிக்கும் பாடிட்டு தான் அதை எடுக்கிறோம். இந்த மரபு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் வரக்கூடிய அன்னம் இருக்கு இல்லையா, அது சாப்பாடையா குறிக்குது. அன்னம் என்பது உயர்ந்த அந்த இறைவனுடைய திருவடி பேரை குறிக்குது. அப்படி திருவடி பேர் இருந்தா எது வாய்க்காது? இந்த அன்னம் வாய்க்காது. இந்த அன்னம் வேணாம், அந்த அன்னம் வேணும்னு சொல்ற இடத்துல அந்த தங்கத்தை கொண்டு போய் என்ன பண்றோம்? தங்கமாக இருக்கக்கூடிய அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்தை கொண்டு போய் அவன் என்ன பண்றோம்? சோப்பு கட்டிட்டு நினைச்சு அழுக்கு ட்ரெஸ் தேய்ச்சிக்கிட்டு, தங்கத்தை வச்சு அழுக்கு ட்ரெஸ் தேய்ச்சா தங்கத்துக்கும் ஒண்ணும் ஆகாது, அழுக்கும் போகாது. அந்த மாதிரி அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் எங்க பாடக்கூடாது? கன்ஃபார்மா அந்த இடத்துல பாடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா? நம்ம எல்லாரும் ஞான சம்பந்தம் ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு எல்லாருக்கும். எந்த இடத்துல பாடக்கூடாதுங்க? கேட்கல. அன்னம்பாளிக்கும் எங்க பாடக்கூடாது? ஏன் பாடக்கூடாதுன்னா, அந்த அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம், அன்னம்பாளிப்புன்னு சொல்றது இறைவனுடைய திருநேடி பேரை தான் காட்டுது. நாம என்னவா நினைச்சிருக்கிறோம்? அன்னம் பாலிக்குன்னா இந்த அன்னத்தை பாலிக்குதுன்னு நினைக்கிறோம். இல்ல அது திருவடி பேரை பாலிக்குதுன்னு சொல்ற அந்த உணர்வை இங்க கொண்டு போய் சேர்த்துறோம், இந்த இடத்துல சேர்த்துறோம். சரி, சாமிக்கு அன்னம்பாளி பண்ணும்போது இந்த பாட்டு பாடக்கூடாது அப்படிங்கிறீங்க? யாருக்குமே அன்னம்பாளி பண்ண அந்த அன்னம் இல்ல. அந்த அன்னம் வந்து இந்த அன்னம் இல்ல. அதாவது அந்த இடத்துக்கு இந்த பாட்டு பொருந்தாது. இன்னொரு விஷயம் சொல்லவா? இது கூட உங்களுக்கு பொருள் வேறன்னு சொல்றாருங்கம்மா. ஆமா ஆமா, இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இது கூட உங்களுக்கு என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செஞ்சா செய்யக்கூடாதுன்னே சொல்லுவான். இவனோட பெரிய பஞ்சாயத்து திருவாதிரை சிந்தனைக்கு நிம்மதியா வந்தோம்னா, இவன் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத பண்ணாத கொண்ட போட்டு விட்டு நமக்கு கெடுத்து விட்டுருவானே. இவ்வளவு நாள் நாங்க அதை அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு யோசிக்கிறோம். நல்லதுங்க சாமி. இப்ப என்ன முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் திருமுறைக்கு வர்றதுக்கான ஒரே காரணம், ஒரு பாட்டு சொல்லவா? நம்ம எல்லாரும் திருமுறைக்கு வர்றதுக்கு முத நம்ம எல்லாரும் பாடின ஒரே பாட்டு என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் முத பார்த்து பயந்துகிட்டு பாடினோம்ல, ஞாபகம் இருக்கா? வேயுரு தோழி பங்கல் விடம், அதுதான் முத பாடணும். அதாவது பயந்துகிட்டு. எதுக்கு? போய் ஜோசியக்காரன் போய் கேட்டா, எப்பா உனக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, இந்த திருமுறையை போய் பாடுன்னு சொன்ன உடனே அப்பதான் திருமுறையை போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த பாட்டு எடுத்து வேயுரு தோழி. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு சாமி? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எங்க அப்ப நெஞ்சில இருந்தா இந்த பயலுகளை ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த பயலுகளை எனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க, இந்த பயல எங்க அப்பனுக்கு முன்னாடி டம்மி பீஸ்ன்னு சொல்றதுதான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, நீங்க நவ கிரகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை, சிவனுடைய அருள் உங்க நெஞ்சில இருந்தா போதும். உங்களுக்கு நவ கிரகங்கள் வந்து உங்களுக்கு பயந்துகிட்டு அருள் செய்யும். அவைகள் எல்லாம் டம்மி பீஸ் அப்பனுக்கு முன்னாடின்னு சொல்றத நாம என்ன பண்றோம்னா, நவகிரகத்துக்கிட்டயே போய் நின்று நவகிரகத்தை சுத்தி வர்றப்ப
நவகிரகத்தை சுத்தி வர்றப்ப என்ன பண்றோம்? அங்கேயும் எழுதி போட்டிருக்காங்கல்ல, அங்கேயும் வணக்கம் அங்கதான் எழுதி போட்டிருக்காங்க. எல்லாரும் எழுதி போட்டதான, நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன். இவரு சுத்திட்டே இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏய் டம்மி பீஸு, நீ ஒரு டம்மி பீஸு, எங்க அப்பானுக்கு முன்னாடி நீ ஒரு டம், அவன் சும்மா இருக்கும் அதனால உட்கார்ந்து இருப்பான். அவனை போய் என்ன பண்ற நோன்றது, நீ ஒரு டம்மி. அப்போ அவனை திட்டிக்கிட்டே அந்த பதிகத்தை பாடுறது, அந்த நவகிரகத்தை சுத்தி வர்றது அப்படிங்கிறது அந்த பதிகத்துக்கான பொருளை அழிப்பது. பொருளை நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாம வேயிறு தோழி பங்கன் படிச்சுக்கிட்டே நவகிரகத்தை சுத்தி வரோம் அப்படின்னா, அப்போ ஒண்ணு நீ நவகிரகத்தை நம்பு, இல்ல இந்த அப்பனை நம்பு. ரெண்டுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு வேயிறு தோழி பங்கன் பாட்டை எடுத்துக்கிட்டு நீ நவகிரகத்தை சுத்தி வரலாமான்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? இப்போ இதுக்கு செய்யலாமா? நவகிரகங்களை வழிபாடு செய்யும் போது வேயிறு தோழி பங்கன் பாடலாமா? பாடக்கூடாது. அது அவங்களுக்கு செய்யற விஷயம். இன்னொரு விஷயம், சைவ ஆகம விதிப்படி நவகிரகங்கள் கோவில்ல இல்ல. நம்ம சிவன் கோவில்ல நவகிரகங்களே கிடையாது. சைவ ஆகம விதிப்படி நவகிரகத்துக்குன்னு ஒரு பிளேஸ். இப்போ ஒரு வீடு கட்டினா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் அப்படின்னு போடுவோம்ல, லே அவுட் போடுவோம்ல. அது மாதிரி சிவன் கோயிலுடைய ஆகமத்துல யாருக்கு பிளேஸ் கிடையாது? நவகிரகம்ன்றவங்களுக்கு பிளேஸே கிடையாது. இப்ப பின்னாடி வந்தவங்க வச்சுட்டாங்க, ஊரே வழிபாடு செய்து என்ன பண்றது, கல்லா கட்டணும், நம்ம கல்லா கட்டணும். கல்லா கட்டணும் என்ன பண்ணும்? அதுவும் இல்லாம இன்னொன்னு, ஏதாவது குரு பகவானுக்கு குரு பயிற்சி நடந்துச்சா என்ன பண்றது? வியாழக்கிழமை எங்க ஊர்ல மாலை வாங்கி கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டுருவாங்க. தட்சிணாமூர்த்திக்கு பூஜை பண்ணிடுறாங்க ஐயா மாத்தி. இந்த கொண்டக்கடலை யாருக்கு சொந்தம்? இந்த கொண்டக்கடலை யாருக்கு உகந்த ஒரு பருப்புன்னா, வியாழன் பிரகஸ்பதி என்று சொல்லுகின்ற மணிகலம், வியாழனுக்கு தான் அது என்னது, அதுக்கு உகந்த ஒரு வஸ்து. அத போய் யாருக்கு போடுறோம்? தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை போட்டு அங்க போய் என்ன பண்றோம்? ஓம் என்ன பாட்டு? குருதேவோ குரு சாக்ஷா பரபிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்போ என்ன சொல்றாங்க? 4 பிரம்மனும் விஷ்ணுவும் மகேஸ்வரனும் இவங்க எல்லாரும் குருவாக, அவங்க எல்லாத்த விட யாரு பெரியவங்கன்னு சொல்றாங்க? குருநாதர் பெரியவங்க. யாருக்கிட்டயே சொல்றோம்? சிவபெருமான் கிட்டே. உன்னைய விட குருநாதர் பெரியவரியா? உன்னைய விட குருநாதர். அப்போ உண்மைதான், சிவபெருமான் அதை ஏத்துக்குவார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், சிவம் அங்க காட்டுகின்ற தத்துவம் தெரியுமா? நம்ம சுத்தி வரும்போது குதிங்கால் கீழே படக்கூடாது. எங்க? தட்சிணாமூர்த்தியை கிராஸ் பண்றப்ப குதிங்கால் கீழே படக்கூடாது, சப்தம் எழுப்பக்கூடாது. மகா நித்திரையில அமர்ந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? 4 அன்றாடம் கீழ் உபதேசம் செய்யறாரு. நம்மள மாதிரி வாயில சொல்லல, கையில சின்முத்திரையை காமிச்சு இப்படி மட்டும் சொன்னாரு. பேசா அனுபூதி பிறக்க வேண்டிய இடம் எது? தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி. அங்க போயிட்டு என்ன பண்றது? ஒரே கும்மானம் போடுறதும், ஆட்டம் போடுறதும், சத்தம் போடுறதும், அந்த அங்க மணி ஓசை கூட எழுப்பக்கூடாது. புரியுதுங்களா? காலில் போட்டிருக்கிற கொலுசு கீழே பட்டு சலக்குன்னு சவுண்டு கேட்டா 4 பெருமக்கள் டிஸ்டர்ப் ஆயிருன்றதுக்காக பெண்கள் குதிங்கால கூட உண்டாம நுனிப்பாதத்துல நடந்து போகக்கூடிய இடம் தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த இடம். அதுக்கு பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. அமரும் போது சத்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து அமருவாங்க. யாரும் எந்த இடத்துல ஒரு பின் டிராப் சைலண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைலண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டிய இடம் எது? தட்சிணாமூர்த்தி சைலண்ட்னு சொல்றாரு. தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு? சைலண்ட்னு சொல்ற இடத்துல குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நாம தத்துவத்துக்கு புறம்பா செயல்பட்டு எல்லாத்தையும் தத்துவ புறம்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? இன்னொரு திடுக்கிடும் தகவல் தரட்டுமா? நீ இவ்வளவு நாள் நல்லதுன்னு தெரிஞ்சத நான் இன்னொன்னு தப்பு சொல்ல போறேன். திடுக்கிடும் தகவல் தரப்போறேன், அதனால எல்லாரும் ஆன் பண்ணுங்க. திடுக்கிடும் தகவல் ஒண்ணு இருக்கு, ஆன் பண்ணலாம். எல்லாரும் வந்தாதான், எல்லாரும் முகத்தை பார்த்தாதான் அந்த 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 விஷயத்தையும் நான் ஓபன் பண்ண போறேன். ஆமா,
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுல திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம செய்யறது எல்லாமே ஏன் செஞ்சோம், நீ எதுக்குடா செஞ்சன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? அந்த இருக்கான்ல, அவன் செஞ்சான் நான் தெரிஞ்சேன் அப்படிதான் சொல்லுவோமே தவிர இதற்கான தாத்பரியத்தை உணர்ந்து செய்யறோமான்னா செய்யல. இதற்கான தாத்பரியத்தை உணர்ந்து செய்யறோமான்னா செய்யல. எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, எதுக்கா அப்படி செஞ்சா அந்த அண்ணாச்சி சொல்ற மாதிரி இந்த டேபிள் டாப் எய்த்த வீட்டுல இருக்கு, அங்க இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு, உங்க வீட்லயும் இருக்கா, வாங்கிட்டீங்களான்ற மாதிரி எல்லாரும் வீட்லயும் இருந்தா நாமளும் வாங்கி போடுற மாதிரி எல்லாரும் செஞ்சா நாமளும் செய்யறோம். சரி, இப்ப ஒண்ணு பிரேக் பண்ண போறோம், ஒரு விஷயத்த பிரேக் பண்ண போறோம். முருகப்பெருமானை பற்றி ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் எது? நீங்க தான் சொல்லணும். முருகப்பெருமானுக்கான மந்திரம் எது? ஓம் சரவண பவ. சரவண பவ. ஐம் க்ரீம் தோம் ஓம் ஹரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியம் அம்ச மம நித்திய சுத்த புத்த முக்த ஸ்ரீதன ஸ்ரீ ஜெய ஸ்ரீ சித்திம் தேகி ஓம். வசந்தாமா அட்டகாசம். அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, இதை நம்ம தொடவே முடியாது, அது வேற விஷயம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் 6 எழுத்து மந்திரம் தான் முருகப்பெருமானுக்குரிய மந்திரம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 6 எழுத்து மந்திரம் என்ன? நீங்க தான் சொல்லணும், திரும்ப சொல்லணும். 6 எழுத்து மந்திரம் என்ன? சரவண பவங்கய்யா. இதுக்கு ரைட்டு, சூப்பர் சூப்பர். இதுக்கு என்ன சான்று? நான் கேக்குற கேள்வி நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம சிவபெருமானுக்கு 5 எழுத்து. 5 எழுத்து சொன்னவங்க யாரு? நமச்சிவாயவே. நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே. அதுக்கப்புறம் நம்ம சுவாமி சொல்றாரு, இந்த பாட்டு என்ன பாட்டு? சொற்றுணை வேதியன் கடலில் கூட்டியும் அஞ்சு எழுத்து அப்படி நமச்சிவாய பத்தியும் சொல்றாங்க. அப்ப நமச்சிவாயத்தை சொன்னது யாரு? சிவபெருமானுக்கு 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாயன்னு நாம சான்று சொல்லிடலாம், எடுத்து சொல்லிடலாம். யாரு? திருக்குறள் எடுத்து சொல்லிடலாம். நான் இப்ப உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? சரவண பவன் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மூல மந்திரத்தை எந்த புக்ல இருந்து நீங்க எடுத்தீங்க? யாரு சொன்னா? அதான் கேள்வி. இதுதான் மூல மந்திரம் அப்படின்னு யாரு சொன்னா? ஐயா ஸ்கந்த சஷ்டி கவசமாங்கய்யா, சஷ்டியை நோக்க சரவண பவனாரன்னு வரும். சரி, ரைட்டு, சொல்லுங்க. சரி, தப்பு இல்ல. எங்க எடுத்து ஒரு பாட்டுல சரவண பவன் சொல்றாருல இங்க. சரி, அவரு மூலமந்திரம் சொன்னாரா? மூலமந்திரம்னு சொன்னாங்களா? முருகான்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் மூலமந்திரம் அவர் ஸ்பெசிபிக்கா சொன்னாரா? நான் கேக்குற கேள்வி கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லணும், தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லணும். நாக்குல எழுதினாரா ஒரு சமயம் முருகரு? அப்படி பதிவு பண்ணிருக்காரா? நம்மளுடைய இது திருமந்திர திருப்புகள்ல நாட்டுல சரவண பவன் எழுதுனு பதிவு பண்ணிருக்காரா? இல்ல, அப்படிலாம் பதிவு பண்ணல. பிரணவத்தை தான் எழுதுன அப்படி. அப்போ கவனிங்க, 6 எழுத்து மந்திரம் தான், சடாட்சரம் தான் 6 எழுத்து மந்திரம் தான். அந்த 6 எழுத்து மந்திரம் என்னன்றதான் இப்ப கேள்வி. எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். முக்கியமான செய்தியில எவ்வளவு பெரிய பரிசு எல்லாத்துக்கும். இன்னைக்கு முருகனுடைய மூல மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல சரவண பவ என்பது மந்திரம் இல்லைன்னு நான் சொல்லணும்ல, சொன்னா தானே மூல மந்திரத்தை நான் சொல்லணும். இது மந்திரம் இல்லைங்க, இது சரவண பவ மூல மந்திரம் இல்லைங்கன்னு சொல்லணும். முதல்ல மந்திரம் அப்படின்னா என்னன்னா, வந்த அக்ஷரமே திரும்ப வரக்கூடாது. இப்போ நமச்சிவாயத்துல ந ம சி வ ய ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? அக்ஷரம் 5 அக்ஷரம் இருக்கு, 5 அக்ஷரத்துல ரிப்பீட் ஆகுதா? இல்ல, 5 அக்ஷரமும் ரிப்பீட் ஆகல. இந்த சரவண பவத்துல சரவண பவ எது ரிப்பீட் ஆகுது? வா என்ற எழுத்து ரிப்பீட் ஆகுது. அப்போ ஒரு மந்திரத்துக்கான இலக்கணம் என்னன்னா, வந்த வார்த்தை திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது, வந்த எழுத்து திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இதுலயே தெரிஞ்சிருச்சு, சரவண பவன்ற இடத்துல 2 தடவை வா வரனால அப்படி ஒரு மூல மந்திரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மந்திரத்தினுடைய இலக்கணம். மந்திரத்தோட இலக்கணம் என்னன்னா, வந்த எழுத்து ரிப்பீட் ஆகுதுன்னா மந்திரத்துக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆற்றல் இருக்கு. வந்த விஷயமே 2 தடவை வருதுன்னா அது என்ன அர்த்தம்? இல்ல, அதுக்கான பொருள் இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது சரியா புரியுதுங்களா? அப்போ மந்திரத்துக்கான இலக்கணம் என்னன்னா, ஒரு அக்ஷரம் திரும்ப என்ன ஆகாது,
ரிப்பீட் ஆக கூடாது. அதுதான் அந்த வகையில சரவண பவ அப்படிங்கிற இடத்துல இந்த வா என்ற எழுத்து 2 தடவை ரிப்பீட் ஆயிட்டாலே அது என்ன கிடையாது, கிடையாது, மந்திரம் கிடையாது. சரி, அதை நிரூபிச்சிடணும். இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? என்னடா படுபாவி, நான் என்ன பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 4.5 வருஷமா நீ அதான பண்ணிட்டு இருக்க. நாங்க எது பண்ணாலும் என்ன இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்போம், நீ பண்றதெல்லாம் தப்புன்ற இதுதான உங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்டோம் அப்படிங்க. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல இது வந்து நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றது மாற்று கருத்து இருக்கான்னா லோகன் ஐயா உங்ககிட்ட இருக்கா? மாற்று கருத்து இருக்கா சுவாமி? ஆமாங்கய்யா, முன்ன இருந்து சொல்லிட்டு வர்றாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்ல. ஏன்னா அது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியாது. அதுதான் தவறு, அதுதான் தவறு. அதைத்தான் சொல்ல வரேன் லோகன் ஐயா. அதுதான் சொல்ல வரேன். மியூட் பண்ணிக்கலாம், நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஒரு மந்திரத்துக்கான இலக்கம் நான் யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு பண்றோம், அப்படித்தானே? யார் அதுக்கான சான்று என்ன? யாரு என்ன சொன்னாலும் நம்பிடலாமா? அதுக்கான சான்றோட தானே செய்யணும். அதுதானே சைவத்தை எல்லா கேள்வியும் கேட்கலாம்ல. அவங்க ஃபாலோ பண்ண நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இது தெளிவுடைய சமயம், இது தெளிவுடைய சமயம். யாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரியவங்க சொல்றத அப்படியே கேக்குறோங்க ஐயா. பெரியவங்க வீட்டுல இப்படி செய்யணும்னு சொல்றாங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்புறம் எங்க வழி வர்றவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அந்த தவறுகளை சுட்டி காட்டணும். இப்ப புதுசா யூடியூப்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பள்ளி இருக்குல்ல, பள்ளி அது வந்து லட்சுமியோட கடாட்சம். நீங்க பள்ளிய உருவமாவோ இல்ல வெள்ளியிலேயே வச்சு நீங்க உங்களுடைய வீட்டினுடைய அந்த இது இருக்குல்ல, நம்ம கர்ப்ப கிரகத்துல நீங்க வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு கொட்டும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு 4 பேர் பள்ளியை வாங்கி, சரி எதுக்கு பள்ளி நம்ம வாங்கி, நிஜமோனே 10 பள்ளியை வாங்கி வீட்டுல வளர்க்கலாமே அப்படி வளர்த்தா அது நல்லதா? அவங்க சொன்னாங்கன்னு நம்ம கேட்கறது நல்லதா? அதுக்கு என்ன சான்று? அவன் என்ன யோ நீ சொல்லியா, நீ மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் நான் குதிக்கிறேன், ஆனா அதுக்கு என்ன சான்று நீ சொல்லிட்டேன்னா நான் கண்ணை மூட்டு குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சும்மா செம்மறி ஆடு மாதிரி முன்னாடி ஒருத்தர் விழுந்தான்றதுக்காக நம்ம விழக்கூடாது. இது சைவ சமயம், அறிவார்ந்த சமயம். அவங்க எல்லாம் சொன்னாங்க. சொல்ல போனா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, பழனி என்பது படை வீடே கிடையாது, தெரியும் இல்லையா? கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி தான் படை வீடு. அது சும்மா நம்மளுடைய யாரு, நம்மளுடைய போகர் வந்து எல்லாருக்கும் மருத்துவத்துல உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தனியா செஞ்சாரு. கடைசியில என்ன ஆயிடுச்சு? ஆவினன்குடின்ற பேரே தெரியாது. பழனி தான் படைவீடா போச்சு. பழனி படைவீடா இல்ல. இன்னைக்கு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்ன கல்லாலதான் அடிப்பாங்க. பழனி படைவீடு இல்லைன்னு சொன்னா முதல் நீ வா முச்சந்தில வான்னு என்னைய முதல்ல கல்லால அடிச்சுட்டு தான் மறுபடியும் பார்ப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஊறிடுச்சு. அதுக்காக அது படைவீடு என்று சொல்வது நான் ஏன்னா நக்கீரர் பெருமான் சொன்னது திரு ஆவினன்குடிதான். இது வந்து காலப்போக்கில் வந்து அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது ஃபேமஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக அதை படைவீடு நாங்க எடுத்துக்க முடியும், அது உண்மை. ஆனா இன்னைக்கும் போனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. எனக்கு வந்து ஆவினன்குடி இருக்கிறதே தெரியாது. ஆவினன்குடின்றது வந்து இந்த பழனிக்கு தான் இன்னொரு பேர் ஆவினன்குடியில மேல இருக்கிற பழனிக்கு தான் போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எத்தனையோ காலம் அடியன் பழனிக்கு போயிருக்கேன். அதுல முதலாக காவடி எடுக்கும் போது அப்போ ஒருத்தர் சொல்றாரு, எங்க காவடி எடுக்கிறீங்க, கண்டிப்பா ஆவினன்குடியை பார்த்துட்டு தான் மேல போகணும், அதுதான் மரபுன்றாங்க. ஆவினன்குடியும் பழனி ஒண்ணுதானாங்க? எங்கெங்க இருக்கு ஆவினன்குடி? இந்த இருக்கு பாருங்க கோவில், இதாங்க ஆவினன்குடினாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க சொல்றீங்க, இதுவா ஆவினன்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் கூட சரி ஏதோ கனெக்ஷன் இருக்கு. கடைசியில பார்த்தா அதுதான் படை வீடு. அது என்னது, அது வேற இடம் தான். ஆனா இது பக்கத்துல இருக்கிறதுனால கடைசியில அது படைவீடா மாறிடுச்சு. அப்ப அதை படைவீடு நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. நமக்கு வந்து நக்கீரன் கொடுத்து இல்லைங்கய்யா, இப்பயும் கவர்மெண்ட் கேஜெட்ஸ்ல வந்து என்னன்னா திருஆவினன்குடி என்ற பழனி மட்டும் தான் போடுறாங்க. பழனி ஃபுல்லா மாத்தல, ஜஸ்ட் ஆனா எல்லாருக்கும் கேட்டா பழனி தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பழனி கிடையாது, திருஆவினன்குடி தான். லோகன் ஐயா, அடியன் சொல்வது என்னன்னா, நம்ம வந்து பாரம்பரியம் சொல்லிட்டு தவறானவைகளை பழகக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். அதுக்காக தவறானவைகளை நாம பழகக்கூடாது. பாரம்பரியம்னா அதுக்குரிய தன்மைகளை புரிஞ்சு பண்ண. இப்ப கூட நம்ம கூட ஏன் படிச்சிருக்கோம் திருச்சாளர், நம்ம அப்பன் கோவணம் கட்டியிருக்காங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல. நம்ம எனத்தையும் அவனுக்கு ட்ரெஸ் இல்ல அதனால கோவணம் கட்டியிருக்கான்னு சொல்றதா, இல்ல அவனுக்கு பூசத்துக்கு ஒண்ணு மேல ஆனா நெத்தியா திருநூறு பூசிருக்கான்னு சொல்றதா, இல்ல அவன் வந்து பேய்களோட ஆடுறதுக்கான காரணம், அப்படி எல்லாம் தப்பா அப்ப புரிஞ்சு சொன்னாதான் நம்மளால அதுல ஸ்திரம் இருக்க முடியும். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, இந்த சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையில வா என்ற எழுத்து 2 முறை வருவதனால அது மந்திரம் அல்ல, மூல மந்திரம் கிடையாது. நீங்க போற்றி செய்யலாம். இப்ப போற்றி செய்யலாம்ல. சரவண பவக்கு என்ன அர்த்தம்? சரவண என்றால் அந்த தர்பை புல், சரவணன தர்பை, பவ என்றால் உரித்தவன் அர்த்தம். பவனது
உதித்தவன். தர்பை புல்ல உதித்தவன் அப்படின்னு சொல்லுவோம். இறைவனுக்கு நிறைய பேர் இருக்கு. காங்கேயன், கார்த்திகேயன், சரவணன் அப்படின்னு சொல்லு. இப்ப காங்கேய பவன்னு சொல்லலாம். பவன்னா காங்கேயனாக உதித்தவன், கங்கையினுடைய வயிற்றுல வந்து உதித்தவன். அதுக்கடுத்து கார்த்திகேய பவனா உதித்தவன் அர்த்தம். எல்லாத்தையும் பவ போட்டுக்கலாம். உதித்தவன் உதித்தவன் சொல்லிட்டே வரலாம். அதனால தவறு இல்லை. இது அவனுடைய நாமாவளிகளிலே ஒன்றாக சொல்லலாமே தவிர மூல மந்திரமா சொல்ல முடியுமா? நான் கேக்குறேன். நாமாவளி அவன் அதுக்காக நீங்க சரவண பவ சொன்னா அவன் வந்து அதுக்கு அருள் பாலிக்க மாட்டான்னா அது கிடையாது. அவன் நீங்க முருகான்னு சொன்னாலே அருள் பாலிக்க போறான். அவனுக்கு வந்து நீங்க சரவண பவையோ எதுவோ அப்படி சொன்னா தான் அருள் பாலிப்பான்னு கிடையாது. ஆனா கத்தின்னு சொல்லி இங்க பாருங்க, இதுதான் கத்தின்னு நான் கூட கொடுக்குறேன், இதை வாங்குங்க, இதான் கத்தின்னு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் கத்தின்னு வாங்கிக்கிறீங்க. கத்தின்றது இங்க மேட்டர் இல்ல. தப்பான பொருளை கத்தின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் தவறுன்னு சொல்றேன். நீ புரிஞ்சு வாங்கி, இது பேனானா பேனானே வாங்கிக்க, தப்பு இல்ல. கத்தினா கத்தியோ பேனாவோ பெருமானுக்கு ஒன்றும் இல்ல. ஆனா தினமும் பெனாயில பாலுன்னு நினைச்சு நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா தப்பு தானே? அதுதான் சொல்லுவோம். அது புரிதெல்லாம் பெனாயிலே பிடிச்சிருக்கா குடிங்க, தப்பு இல்ல. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க குடிக்கிறீங்க, அது உங்க உடம்புக்கு ஏத்துக்காம போகுது, அதெல்லாம் பிரச்சனை. ஆனா எது பொருளோ அந்த உண்மை பொருளை உணர்ந்து செய்யணும் இல்லையா? அதனால அப்போ we are dismissing சரவண பவ is not a மூல மந்திரம் ஆஃப் முருகா. முருகனுடைய மூல மந்திரம் இல்லை என்பதை நிரூபிட்டோம். ஏன்? 2 அக்ஷரம் வருது அப்படிங்கிறனால நிரூபிட்டோம். அதுக்கு அப்ப என்னடா மூல மந்திரம்? அதான கேட்கணும். அப்ப என்ன மூல மந்திரம் யாரு கொடுத்திருக்கா? மூல மந்திரம் எங்க சொல்லி இருக்குன்னா திருமுருகாற்றுப்படைக்கு போறோம். திருமுருகாற்றுப்படையில மூல மந்திரத்துக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னா பெரும்பெயர் அப்படின்னு பேரு. மூல மந்திரத்துக்கு தமிழ் என்ன பேரு? பெரும்பெயர்னு பேரு. பெரும்பெயர்னா அதுதான் அவனுடைய, எத்தனை நாமங்கள் வந்தாலும் அதுதான் அவனுக்குரிய. எனக்கு 1000 பேர் வைக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேற மாதிரி கூப்பிடலாம், ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடலாம், எல்லாமே இருந்தாலும் கெசட்லன்னு வருது இல்லையா, கெசட்ல வர்ற பேர் அதுக்கு பேர் தான் பெரும் பெயர்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் எத்தனை பேர்கள். அதுல இந்த பெரும்பெயர் என்பதை நம்மளுடைய முருகனுக்கு நம்மளுடைய இவர் சொல்றாரு. நம்ம இதுல பெரும்பெயர்னு சொல்றாரு, என்ன பெயர்னு சொல்ல, பெரும்பெயர் மட்டும் சொல்றாரு. நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படையில பெரும்பெயர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பெயர்? அந்த பெரும்பெயரை எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வருகின்ற பரிபாடல்கள்ல, பெருமானுக்கு பெரும்பெயராக சொல்லப்படுவது எது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருமானுக்கு பெரும்பெயரா சொல்லப்படுவது மூல மந்திரமாக இருக்கக்கூடிய 6 எழுத்து மந்திரம் என்பது என்னன்னா நவ குமாராய. நவ என்றால் புதிய அர்த்தம். நவன அர்த்தம் 9 கிடையாது. நவனா 9 கிடையாது. நவக்கு 9ன்ற பேரும் உண்டு, 9ன்ற அந்த விஷயம் உண்டு. நவ என்றால் புதியன்னு அர்த்தம். நவி மும்பைன்னு கேள்விப்பட்டீங்களா? இப்ப மும்பையிலேயே நவி மும்பைன்னு வந்திருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவி மும்பைனா இப்ப எக்ஸ்டென்ஷன், மும்பையோட புது மும்பை தான் அது. அதான் நவினா நவ அப்படிங்கிற வார்த்தை. நவ அப்படின்னு என்ன அர்த்தம்? புதியன்னு அர்த்தம். குமாராய அப்படின்னு என்ன அர்த்தம்னா குமரன். இப்போ சிவபெருமானே புதிய குமரனாக வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். நல்லா கவனிங்க. இப்ப நவகுமாராய அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா சிவபெருமான் தான். அவன் யாரு? அவனுக்கு என்ன கிடையாது? சிவபெருமானுக்கு எடுத்தவொடனே அவனுக்கு என்ன வடிவம்? சிவபெருமானுக்கு அவனை இப்போ படத்துல பாக்குறீங்கல்ல, இப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன்லயே சிவபெருமானை காட்டும் போது அவன் எப்படி இருக்கான்? ஃபர்ஸ்ட் சீன் சிவபெருமானோட ஃபர்ஸ்ட் சீன் காட்டும் போதே அவன் எப்படி இருக்கான்? நீங்க கேக்குற கேள்வி எனக்கு எல்லாம் தெரியுது மனசுக்குள்ள. என்னமோ நாங்க டெய்லியும் சிவபுரம் போற மாதிரியும், என்னமோ நாங்க டெய்லி கைலாயம் போற மாதிரியும், டெய்லியும் சிவபெருமானை பாக்குற மாதிரியும் என்கிட்ட கேள்வி கேட்கறியே. நாங்களே ஏதோ படிச்சு வந்துட்டு இருக்கோம், நீ வந்து எங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்டா நாங்க நான் என்ன சொல்றேன்னா, சிவபெருமான நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கான்னா தம்பதி சமைதரனாக இருக்கு. கல்யாணம் முடிச்சவன் அம்மாவா இல்லையா? தனியாவா இருக்கான்? தனியா இருப்பானா? தனியாவே இருக்க மாட்டான். எப்பயுமே எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். அன்னை பராசக்தி உட்கார்ந்து இருக்கணும். சிவபெருமானம் அப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணாலே தம்பதி சமைதரனாத்தான் இருக்கான். கல்யாணம் முடிச்சாலே அது என்னது? ஆன்டி அங்கிள் தான். கல்யாணம் முடிச்சாலே யாருதான்? அப்படிதானே? எல்லாரும் அப்படிதான் சொல்ல. கல்யாணம் முடிச்சாலே ஆன்டி அங்கிள் தான். அப்ப அப்படிதான் பாருங்க. இப்ப அவன் யாரு? யூத்தா இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிற ஆன்டி அங்கிளா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இப்ப என்ன வர்றான்? யூத்தா வர்றான். அதுக்கு பேருதான் நவகுமாராய. நவ என்றால் புதிய, குமாராய. இப்போ இந்த பொருள் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான பொருள். நவகுமாராய என்றால் சிவம் என்ற தத்துவமே
குமரனாகி நமக்கு வருகின்றது அப்படின்ற தத்துவத்துல இருக்கு. அது பொருள். சரவண பவ பொருள் என்ன? சரவண பவ என்ன? தர்பை புல்லில் உதித்தவனே இருக்கு. தர்பை புல்லில் உதித்தவனே என்ற பொருளுக்கு ஏற்றமா இல்ல சிவம் என்ற தத்துவம் புதிய பொருளாக புதியதாக புதியது சொல்லுவாங்கல்ல, புதியது கேட்கும் அதுல அது என்றும் புதியது பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பாடல் என்றும் புதியது. அதுல பாடம் தெரியுங்களா? அதுல என்ன பாடுவாங்க? திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன் மேனி புதியது சேர்ந்தவர்க்கு அருளும் கந்தன் கருணை புதியது சேர்ந்தவர்க்கு அருளும் கந்தன் கருணை புதியது அளவில் பெரியது அருளில் பெரியது அள்ளி அள்ளி உண்ண உண்ண உனது லீலை பெரியது முதலில் முடிவது முடிவில் முதலது மூன்று கால் உணர்ந்து சொல்லும் ஆறு முகம் புதியது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப புதியதுதான் யாருக்குரிய வடிவம்? புதியதுன்றதுதான் முருகனுடைய வடிவம். இஸ் நியூ லான்ச்சிங். அவன் நியூ லான்ச்ன்றதுதான் அதனுடைய முருகனுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது. தர்பைக்குள்ள உதித்தவன் என்பது உயர்ந்த பொருளா இருக்கா, இல்ல அவன் புதிய குமாரனாக சிவத்தினுடைய வடிவத்திலிருந்து புதிய குமாரனாக இருக்கின்றான்றது ஒரு நமக்கு பெரும் பொருளா இருக்குன்னா இதுதான் பெரும்பொருள். ஏன்னா முருகன் வந்ததே குமரனாக தான். அவன் முருகனை ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ண எப்படிதான் இருப்பான்? ஸ்டார்டிங்ல எப்படிதான் இருப்பான்? குமரனா தான் அவன். சிவபெருமான ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ண எப்படி இருப்பான்? தம்பதி சமேதனா தான் இருக்கான். அப்போ அந்த மாதிரி தம்பதி சமேதனா இருந்தா நம்ம கேட்க முடியாது. நம்ம வீட்டு பக்கத்து அண்ணாட்ட ஈஸியா போய் நம்ம பழகிடலாம். அதுவே கல்யாணம் முடிச்சவங்களா இருந்ததுன்னா ஐயோ அவங்க எப்படி இருப்பாங்களோ என்ன பண்ணுவோம், அந்த பழகம். அதனால நம்மளுக்காக இறங்கிய வேற வடிவத்துல வர அவன் தான். சிவனும் முருகனும் ஒண்ணுதான். அவனுடைய வடிவமே என்னவா இருக்கு? குமரன். அப்போ நவகுமாராய அப்படின்னு இதை பின்னால் வருகின்ற நம்மளுடைய பாம்பன் குமர சுவாமிகளும் சிதம்பர சுவாமிகளும் இதை வலியுறுத்துறாங்க. நவகுமாராயன்ற வார்த்தையை சொல்லி ஒரு தடவை சொன்னா அவர்களுக்கு மீண்டும் மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு நாள் சரவண பவன்னு நாம சொன்னோம் இல்லையா? அந்த மூல மந்திரம் என்பது மந்திரம் அல்ல. நவகுமாராய அப்படிங்கிறதுதான். நான் ஒரு எழுத்து, வா 2 எழுத்து, கு 3, மா 4, ர 5, ய 6 எழுத்து. இது நவகுமாராய். இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னொரு மூல மந்திரம் சொல்லவா? இன்னொரு மூல மந்திரம் என்ன தெரியுமா? இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். முருகப்பெருமானுக்கு இன்னொரு மூல மந்திரம் என்னன்னா, நமச்சிவாயல என்ன அர்த்தம்? எத்தனை எழுத்து இருக்கு நமச்சிவாயல? 5 எழுத்து. நமச்சிவாயல 5 எழுத்து இருக்கு. அதுல ஓம் என்ற பிரணவத்தை சேர்த்து சொன்னா எத்தனை எழுத்து? இம்ம செய்யக்கூடாது, புள்ளி வச்சு செய்யக்கூடாது. 6 எழுத்து. ஓம் என்ற பிரணவத்தை சேர்த்து 6 எழுத்து. ஓம் நமச்சிவாய என்பதும் முருகனுக்கு சொல்கின்ற 6 எழுத்து. நீ தனியா நமச்சிவாய சொன்னா அது யாரு? சிவபெருமான குறிக்கும். ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா அது 6 எழுத்தாகிய முருகப்பெருமானுக்கு வழங்குகின்ற சடாட்சர மந்திரத்துல ஒன்று ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயத்துக்கு ஓம் சேர்க்கணுமா சேர்க்கூடாதுன்னு சில பேர் கேட்பாங்க. நீங்க ஓம் சேர்த்தீங்கன்னா குருநாதரை பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட். நீங்க நமச்சிவாய சொன்னீங்கன்னா சிவபெருமான பார்ப்பீங்க. ஆனா சொல்ல போனா ஓம் நமச்சிவாய சொன்னா தான் குருநாதரை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமான பார்க்கலாம். அதனால ஓம் நமச்சிவாயன் தான் இப்ப நம்ம எல்லாருமே இப்படித்தான் சொல்லுவோம். நார்மலா சொல்றப்பவே எனக்கு தெரியாது, நம்ம எல்லாருமே சொல்றப்போ ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா அது யாரு? புதிய குமரனைத்தான் வழிபாடு செய்யறோம். முருகனுடைய சிவபெருமானுடைய புதிய வடிவத்தை வழிபாடு செய்யறோம். நீங்க ஓம் நமச்சிவாய கொடுத்தா என்ன அர்த்தம்? ஓம் நமச்சிவாயன்ற அந்த பொருளை கொடுத்தீங்கன்னா ஐபோன் கிடைக்கும். நமச்சிவாயன்னு கொடுத்தீங்கன்னா 1100 கிடைக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுலையும் தான் பேச போறோம். ஆனா ஓம் நமச்சிவாயில கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கூட, அவ்வளவுதான். ரெண்டும் போன் தான், ரெண்டும் சிவன் தான். கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அசசரிஸ் கூட அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்போம். சரி, அப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப என்ன இதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நாம நமக்குரிய தாற்பயங்களுடைய அடியாளம் தெரியாதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் எங்க பாடக்கூடாதோ அங்க பாடுறோம். அதே போல நம்ம வேயிறு தோழி பங்கன் எங்க பாடக்கூடாதோ அங்க பாடுறோம். சரவண பவதான் மந்திரம்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா இவன் என்னன்னா நவகுமாராயன்றான், ஓம் நமச்சிவாயங்கிறான். இப்படி எல்லாம் அன்னம் பாலிப்பு பண்ணும்போது நம்ம என்ன பாடணும்?
தவறா பாடு இருக்கும் நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டோம். எப்ப நமக்கு அன்னம் பாலிப்பு பண்ணும்போது என்ன பாடம்? அடியன் செய்த பெரும் பேருங்க யாராவது கேட்பாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். யாராவது ஒருத்தவங்க யோ நீ போற பாதை தப்புன்னு சொல்றது யாரு வேணாலும் சொல்லலாம். ஆனா போற பாதை தப்புன்னு சொல்லி சரியான பாதை கொண்டு போறவன் தானே தலைவன். அதுதானே கரெக்டான விஷயம். நீ சாட்டுக்கு போற பாதை தப்பு தப்புன்னா நான் எங்கேயா அப்படியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு தப்போ ரைட்டோ முள்ளு பாதையில் நான் நடந்து போயிருன்னு சொல்ற மாதிரி நம்ம போயிடலாம். இப்போ நம்ம என்ன பாடணும்னா இளையான்குடி மாறனாருடைய மண் அதாவது சொல்லுவாங்க, எனக்கு சரியா சொல்ல தெரியல, நீங்க யாராவது பெரிய அடியனேன் அடிமை கண்டு அடியனே அது இல்ல மண்ணில் பிறந்தார் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் சூடும் அண்ணலார் அறியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பர். இது பெரிய புராணத்துல இந்த அதே மாதிரி இளையான்குடி மாறனாருடைய அந்த வரிகள் அவர் வர்றவங்கள மனை குழவி அந்த காலெல்லாம் கழுவி அவர்கள் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவி பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆசனத்தை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 வித சுவை வைத்து தொண்டர் இச்சையில் அண்டர் நாயகர் கட்சி அது முடியும் இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னோம்னா சரியா இருக்கும். நினைச்சு பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றப்ப எனக்கு என்ன தோணும், அப்ப வர்றவங்களுடைய திருவடியை துளக்கணும், வர்றவங்க காதல இன்சுவை கொடுக்கணும், உண்டி 4 விதம் சுவை 6 விதம் வைக்கணும். அப்படி வச்சா அண்டர் நாயகன் பெருள் பெறுவான்னு சொன்னா இந்த இடம் சரியா பொருந்துதா? மண்ணில் பிறந்தார் பையன் மதிசூடிய அண்ணலார் அவருக்கு மாகேஸ்வர பூஜை, அது சரியா எனக்கு சொல்ல தெரியல, நம்ம பண்ணிக்கணும். அந்த வார்த்தை இந்த இடத்துல பொறுத்துனா மாகேஸ்வர பூஜைக்கு பொறுத்துனா சரியா வருதா வரலையா? இப்ப இந்த வார்த்தையை இப்ப இங்க பொறுத்துனா அவன் கொடுக்கறது அந்த அண்ணம் முக்தி. அந்த அன்னத்தை போய் இந்த அன்னத்தோட ஒப்பிடக்கூடாது. இந்த அன்னமும் முக்தி தான். நல்லா கவனிங்க. நம்ம சாப்பிடறதுக்கு ஏன் அண்ணன் வச்சிருக்கோம்? இது உடலுக்கு முக்தி கொடுக்குது. அது சாப்பிட்டாதான் உடல் நிலையா இருக்கும். புரியுதுங்களா? உடலுக்கு அமுத அன்னம் தான். அதனால உடல் முக்தி. ஆனா அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் சொன்னது உயிர் முக்தியை சொன்ன இடத்துல நல்லா கவனிங்க. என்னை தப்பா நினைச்ச கூடாது. நீங்க நாம ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த ஊர்ல நடந்த ஒரு விஷயம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல போறேன். பார்த்தா என் வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுச்சு, எனக்கு இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் வாங்கி கொடுங்க, நாங்க போட்டு நல்லா பண்ணி நல்லா துவைக்க முடியும், அதனால டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போனேன். போயிட்டு ஒரு கடையில பார்த்தேன், இந்த ஏர்டெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த பவுடர் என்ன பவுடர், அந்த துணி துவைக்கிற பவுடர் என்ன சாமி, துணி துவைக்கிற பவுடர் ஏரியல் நிர்மா பவுடரு அந்த மாதிரி வரிசையா துவைக்கிட்டு இருந்த மாதிரி. நான் போனேன், இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இதை 4 பாக்கெட் கொடுங்க சரின்ட்டு வாங்கிட்டு போனேன். அது அந்த ஊர் லாங்குவேஜ்ல எழுதி இருந்துச்சு, எனக்கு என்னன்னு தெரியல. கொடுத்து இந்த பொண்ணு போட்டு துவைச்சிட்டு இருந்துச்சு, பல காலம் துவைச்சிட்டு இருந்துச்சு. 2 மாசம் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னுடைய ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவர் எதேச்சியா போறப்ப பாக்குறாரு, வாயில எடுத்துக்கிட்டாரு. எதுக்கு என்ன வாயில எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என்ன நீங்க பால் பவுடரை போட்டு துணி துவைச்சிட்டு இருக்கீங்க, பால் பவுடரை போட்டு துணி துவைச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கா, யாராவது செய்வாங்க? என்னது இது பால் பவுடர், எனக்கு தெரியவே தெரியும். ஏன்னா நான் அதை ஓப்பன் கூட பண்ணல, நான் வாங்கி அந்த அம்மா கையில கொடுத்தது. அந்த அம்மாவும் என்ன பண்ணுது, இவன் தான் வாங்கி கொடுத்தானே, இது கரெக்டா தான் இருக்குன்னு திறந்து. ஆனா சொல்லுச்சு, இன்னங்க நீங்க வாங்கி கொடுத்த பவுடர்ல முறையே வரல, சும்மா அப்படியே வெறும் பச்சையா இருக்கு, ஒரு மாதிரி தான் இருக்குன்னு. அவ்வளவு நாளும் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன், அது ஒரு பால் பவுடரை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கேன். பால் பவுடர் எதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கணும்? உயர்ந்த பால் குடித்து தீர்ப்பதற்காக அதை பயன்படுத்தி இருக்கணும். அதை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், பயன்படுத்திருக்கேன். அப்படி பால் பவுடரா விளங்குகின்ற அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்தை பால் போட்டு குடிக்கணுமே தவிர அதை கொண்டு போய் டிட்டர்ஜென்ட் பவுடரா பயன்படுத்துறது எவ்வளவு குறைவோ அந்த குறைவு தான் பண்ணிட்டு. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? அப்போ இல்ல சாமி ஏத்துக்குவான். சாமிக்கு நீ என்ன நினைச்சு பண்ண, நம்ம நினைப்பு என்ன, எல்லாரும் நல்லா சாப்பிட, அதுதான் அர்த்தம். ஆனா என்ன அர்த்தம்னா, நாவுக்கரசுடைய பாட்டை புரிஞ்சுக்கலையே. ஆமா தானே, நாவுக்கரசுடைய பாட்டை புரிஞ்சுக்கலையே. உள்ள இருக்கிறது பால் பவுடர்னு தெரியாம கொண்டு போய் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரா நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, தவறு தானே.
அவரு தானே. அப்போ அந்த இடத்துல இந்த பாடல் யூஸ் பண்ணலாமா? நம்ம சொன்ன 2 பாடல்கள் இளையான்குடி மாறனார். அம்மா அந்த பாட்டை போட்டு விடுங்க சாமி. பொன்முடி அம்மா அந்த பாட்டை நம்மளுடைய குடும்பத்துல போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் 2 பாட்டுமே போடுங்க. மண்ணில் பிறந்தார் பயன் அதுவும், அப்ப கொண்டு வந்து மனைக்குள்ளது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதத்தை விளக்கணும், தொட்டு தொலைக்கணும். அடியவர்களுடைய பாதத்தை தொலைக்குனா இந்த ஆன்மாவுடைய அழுக்கு போகுமா எப்படின்னு பாருங்க. இந்த ஆன்மாவுடைய அழுக்கு அடியவர் பாதத்தை துளக்கும் போது இந்த ஆன்மா நல்லா துவைச்சு எடுக்குமா. அப்படி அடியவர்களுடைய பாதத்தை நன்னி அதை துளக்கி அவர்கள் காதுல இன்சொல் பேசி அவர்களுக்கு அமர வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடெல்லாம் வரிசையா போட்டு அவர்களுக்கு இலையில தான் போடணும். இருக்கிறது கம்மியான சாதம் தான். அன்னைக்கு வெறும் தயிர் சாதம் தான். ஒரே தயிரை தாளிச்சு ஒரே தயிரை தாளிக்காம அதுல ஏதாவது இன்கிரீடியன்ட் போது 5 விதமா நம்ம அம்மையார் பண்ண மாதிரி என்ன முடியுதோ அதை பண்ணி அதை அவர்களுக்கு ஒரு விருந்து மாதிரி படைக்கக்கூடிய அந்த தன்மையை தான் இந்த ஆன்மாவுக்கு. அப்ப புரிஞ்சுதுங்களா நாம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம்? நீங்க சொன்ன கருத்தே ஒரு சாமி ஒரு குருஜி எனக்கு சொல்லிட்டாங்க. அங்க நான் பாடும்போது சொன்னாங்க, இந்த பாட்டு இதை நீ பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கய்யா. அதே ஆனா எங்க மன்றத்துல இந்த பாட்டு தான் பாடுறாங்க. அதனால அது எங்க பாடணுமோ அங்க பாடிடுறது, பாட வேண்டாம் இடத்துல பாடாம நிறுத்திடுறோம். அது அவர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த பாட்டை அந்த மாதிரி பாடாம, சாமி உனக்கு நான் அண்ணா வச்சிருக்கிறேன், அது பருப்பு வச்சிருக்கேன், நெய் போட்டிருக்கேன், வடை வச்சிருக்கேன், நீங்க அமுதை ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க அப்படி சொல்லுங்க. நீங்க அன்னம்பாளிக்கும் தெல்லை சிற்றம்னு சொன்னீங்கன்னா நீங்க பாடுறதுக்கும் நீங்க வைக்கிற அன்னத்துக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கய்யா. அப்படி எங்களுக்கு அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்தெங்கு அமுதுசை பரனே போற்றி துடியிடை பாகமான தூயனர் ஜோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை போற்றி போற்றி இப்படி சொல்லி நாங்க அமுது படைக்கிறோம். இது அறிவாட்டாய் நாயனாருடைய பாட்டுங்க, அம்மா பாடினது. மாவடு கடிக்கும் அந்த பாடலாம். நம்மளுடைய இளையான்குடி மாறனார் பாட்டும் பாடலாம், இந்த பாட்டும் பாடலாம், எல்லாமே நீங்க பாடலாம். புரிஞ்சு பாடணும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு தெளிவாச்சா? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு போனஸ். என்ன போனஸ்? இவ்வளோ நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல ஐயா, அந்த யாவர்க்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை அது பாடலாங்களா? பாடலாமே. உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு வருது இல்லையா? யாவர்க்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமா பசுக்கு ஒரு வாயுரை. உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு வருது இல்லையா? உண்ணும் போது யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரை தானே. ஆனா இந்த பாடல் சிறந்தது. எது? அடியாருடைய மாயேஸ்வர பாடல் சிறந்தது. எதுனாலும் பாடலாம். நீங்க அன்னம்பாளிப்பு தில்லி திட்டமனம் பாடினாலும் கூட தப்பு கிடையாது, தப்பெல்லாம் கிடையாது. உங்களை சாமி கண்ணெல்லாம் குத்திராது, அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆனா நாவுக்கரசர் பாடினது பால் பவுடர் வச்சிருக்கிறது, பால் பவுடர். நாம அதை பண்ணிட்டு இருக்கிறது டிட்டர்ஜென்ட். அதுதான் தவற, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அப்போ முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் நீங்க தான் சொல்லணும். நவகுமாரா நவகுமாராய நம, நவகுமாராய நம. நமக வரக்கூடாது, நமக சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த ஹா சொன்னா என்னங்க தப்பு? எனக்கு சொல்லும்போது அப்படிதான் சொன்னாங்க, ஹா சொல்லக்கூடாது. எங்க கவனிங்க நவகுமாராய நமன்னு சொன்னா மறுபடியும் நான் இன்னொரு தடவை வரும் இல்லைங்க ஐயா? நவகுமாராயதான், நம்ம கிடையாது. நானே தப்பா சொல்லுங்க. நவகுமாராயதான், நவகுமாராயதான், நம்ம கிடையாது அங்க. நவகுமாராய. இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னா குமாராய நமன்னு சொல்றாங்க, அதுவும் சொல்றாங்க. சிதம்பர சுவாமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா குமாராய நமன்னு சொல்றாங்க. குமாராய நம, சிவாய நமன்ற மாதிரி குமாராய நம. அப்போ இங்க கூமா ய அப்படிங்கிறது அப்படியே சிவ பஞ்சாட்சரத்துக்கு வந்துருது, அப்படியே குமாராய நமன்னு சொல்றாங்க. அப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நவகுமாராய அப்படிங்கிறதா முருகப்பெருமானுடைய மூல மந்திரம். நமக அப்படின்னு சொன்னோம்னா கவனிங்க, நமக அப்படின்னா நான் உன்னை வணங்குகின்றேன் அர்த்தம். கிரீட் பண்ற வீட்டுக்கு வந்தவன் என்ன சொல்லுவான்? வாழ்த்துறோம்ல. சிவாய நமன் தான் சொல்லணும், சிவாய நமகன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? சிவாய நமன்னு சொல்லணுமே தவிர சிவாய நமகன்னு சொல்லக்கூடாது. அது போல நம்மளுடைய இந்த மந்திரம் இருக்குல்ல, அது பேர் என்ன? நம்மளுடைய பேர் என்ன சுவாமி? குமாரஸ்தவத்துல நமக தாங்க வருது. குமாரஸ்தவத்துல நமக வரது எல்லாமே நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். ஓம்
வேத ஏதாவது சொல்லுங்க. இஷ்டிப்பதையே நமோ நம, சஷ்டிப்பதையே நமோ நம, சஷ்டிபதையே நமோ நம, இஷ்டப்பதையே நமோ நம, வேதப்பதையே நமோ நமதான், நமகா கிடையாது. ஓம் சண்முக பதையே நமோ நம, சண்மத பதையே நமோ நம, ஓம் சத்கிரீவ பதையே நமோ நம. ஆஹா ஆஹா, நமோ நமதான், நமக சொல்லக்கூடாது. ஏன்? இதுக்கு என்னது, இதுக்கு என்ன சான்று? இங்க பாடியிருக்காரு, என்ன பாட்டு பாடியிருக்காரு? தீப மங்கள ஜோதி நமோ நம, நம்ம தானே வருது, நமகன்னா வருது. தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நம நம, நமோ நமதான். அப்ப நமோ நமன்னா மந்திரம், நமோ நமகனா வாழ்த்து. புரியுதா? மந்திரத்துக்கும் வாழ்த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மந்திரத்துக்கும் வாழ்த்துக்கும் வித்தியாசம். நமோ நமன்னா மந்திரம், நமோ நமக அப்படின்னா நமகன் வந்தாலே வாழ்த்து. நமக வந்தானே அர்த்தம் உன்னை நான் வாழ்த்துகின்றேன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த இது நமக நமக ஸ்வாஹா நமக அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வாழ்த்துதல் அப்படின்னு சொல்ற. ஐயா வாழ்த்துதெல்லாம் வணங்குதலாங்கய்யா. வாழ்த்துதல், சரி, வாழ்த்துதல் நாங்களை வாழ்த்துறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக நமகன்னு சொல்லி அவங்களை நம்ம பண்றோம், வாழ்த்துறோம் இல்லையா. போற்றி போற்றின்றோம்ல, போற்றி போற்றி சொல்றோம் இல்லையா. போற்றிக்கு சமஸ்கிருதத்துல நமகன்னு அர்த்தம், போற்றிக்கு சமஸ்கிருதத்துல நமக அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணு. இப்போ இத்தனை காலமாக நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம் இல்ல, நாம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம், யாரோ பண்றாங்க என்னமோ. அது மாதிரி இந்த சிவபெருமானுடைய தத்துவத்துக்கு சரியான விளக்கத்தை யார் கொடுத்துட்டு இருக்கா? திருச்சாளர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் இது கொடுக்கலன்னா இன்னைக்கும் நம்மளை பார்த்து கேள்வி இடம் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது, நம்மளால பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடம். இப்பதான் நம்ம பாட்டுக்குள்ள வரோம். யாராவது பாடலாமா? ஏன்னா வந்துட்டோம். இந்த படுபாவி வந்து கடைசி வரைக்கும் சிறப்புங்கய்யா, இது வரைக்கும் சொன்னது சிறப்பு. நாங்களே தப்பான ஒரு இது தானே, அதாவது எது தெரியுமோ தெரியாதோ போறோம். குரு வந்து வழிகாட்டி தானே. நம்ம இங்கக்குள்ளதான் பேசிக்கணும், வெளியில பேசணும்னா ஏத்துக்க மாட்டாங்க. அது நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சொல்ற இடத்துல சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஏத்துக்குவீங்க நினைச்சு நான் சொன்னேன். நீங்க ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ நான் சொல்றேன். அது மாதிரி நம்ம சொல்லுவோம், கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதுலயும் சந்தேகம் இருக்குன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. என்னடா ஆனந்த் சொல்லியிருக்கானே, நீங்க என்ன பண்ணணும், இதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து நீங்க சரியா அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சரி சரி, பாடலாம். அம்பலத்தே கூத்தாடி பாடுங்க சாமி. யாராச்சும் பாடலாம். ஆமா தேவி. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னமதென்னேடி, நம்பனையும் ஆமாக்கு நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கான்சாலோ, எம்பெருமான் ஈசா என்று ஏத்தின கான்சாலோ. தேவிமா என்ன போவீங்க, அதுக்கு அடுத்து சாந்தியம்மா. தேவிமா என்ன போவீங்க, அதுக்கு சாந்தியம்மா ஒண்ணு, 3 பேரும் வச்சு முடிச்சுக்கலாம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி, நம்பனையும் மாமா கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கான்சாலோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னமது ஏனேடி, நம்பனையும் ஆமாக்கே நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசவென்று ஏத்தினான் கான்சாலோ. திருச்சிட்டம்பலம். சுவாமி அம்மா சாந்தி அம்மா விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு சின்ன ஒரு சின்ன வேலை இருக்கு. அம்மா விண்ணப்பம் நிமிஷம். சாமி பாடுறதுங்களா? பாடு சாந்தி அம்மா பாடு. திருச்சிற்றம்பலம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும்
நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நன்னுமது என்னேடி நம்பனையோ ஆமாக்கே நான் மறையல் தாமறிய எம்பெருமான் ஈசா ஏத்தினகான் சாழலோ ஏத்தினகான் சாழலோ சாழலோ சாழ அருமை அருமை அருமை. எனக்கே ஆசையாயிடுச்சு. சரி பாட்டு பாப்போமா? பாடி பார்க்கலாம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கான் சாழலோ ஏத்தினன் கான் சாழலோ. கேக்குறான் கேள்வி, நம்மளும் கேக்குறான், பௌத்தன் கேக்குறான் கேள்வி. அம்பலத்துல கூத்தாடுறாங்க அப்ப யாரு? அம்பலம்னா என்ன? வெள்ளி அம்பலம், அப்புறம் பொன்னம்பலம்ன்ற இடத்துல எல்லாம் அப்ப அம்ப கூத்தாடுறான். அம்பலத்துல கூத்தாடிட்டு என்ன பண்றான்? அமுது செய்ய சாப்பிடறதுக்காக என்ன பண்றான்? கையில பிச்சை பாத்திரம் திருவோடு எடுத்துக்கிட்டு பலி திரியிறான். பலி ஒரு வீடா போய் பிச்சை எடுத்து பிச்சை கேட்கிறான். போய் கூத்தாடுறான், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கூத்தாடுறான். அங்க போயிட்டு என்ன பண்றான்? கையில பிச்சை. யாரு கூத்தாடுவாங்க? யாரு கூத்தாடுவாங்க? தெருல கூத்தாடுவாங்களா? அவங்க யாரு? இல்ல இல்ல, நான் கரெக்ட் தான். நான் சொல்றது ஜென்ரலா யாரு கூத்தாடுவா? தெருல கூத்தாடுறாங்க. அவங்க யாரு? எதுக்காக ஆடுறாங்க? பிச்சை எடுக்கிறதுக்காக. அருமை அருமை. கூத்தாடுறதும் பிச்சை எடுக்கிறதுக்கு எடுத்து என்னதான் ஒண்ணுதானே? அப்படித்தானே ரோட்ல எல்லாம் கூத்தாடுவாங்கல்ல, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் ஆடுவாங்க. ஆடுனா என்ன பண்ணுவாங்க? உடனே எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாடு அது மாதிரி கொடுப்பாங்க. அதே போல இவன் கூத்தாடியும் பிச்சை எடுக்கிறான். என்ன கேக்குறாங்க? இவன் கூத்தாடியும் பிச்சை எடுக்கிறான், கையில பிச்சை பாத்திரத்தை வச்சும் பிச்சை எடுக்கிறான். ரெண்டுமே பிச்சைக்காரன் தான், ரெண்டுமே பிச்சைக்காரத்தனம் தான். அவன் பண்றது ரெண்டுமே என்னதான் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அர்த்தம் புரியாது இல்லையா? அவன் ஆடுகின்றதுக்கான அர்த்தமும் புரியாது, கையில வச்சிருக்கிற பிச்சை பார்த்ததுக்கான அர்த்தமும் புரியாது. அதனால அவங்க கேக்குறாங்க, ரெண்டுமே பிச்சைக்காரத்தனமா இருக்கு. எப்பயுமே ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? ஒரு தலைவன் நம்பன்னா சிறந்த ஆண்மகன். ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் தலைவனை நின்று பாதுகாக்கணுமே தவிர, இவன் அம்பலத்திலையும் கூத்தாடி பிச்சை எடுக்கிறான், கையில பலி பாத்திரத்தையும் வச்சு பிச்சை எடுக்கிறான். அவனை போய் தலைவனா வச்சிருக்கீங்களே, கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்யனா சாப்பிடுறதுக்கு, பழி திரியும்னா பிச்சை எடுத்துட்டு, பலினா பிச்சை, பலி திரியும் நம்பனையும் அப்படிப்பட்ட ஆளையும். நம்பன்னா ஒரு ஆடவன். நம்பினா ஆண்களில் சிறந்தவன் நம்பி. நங்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களில் சிறந்தவள் பேரு நங்கை. ஆண்களில் சிறந்தவன் என்ன அர்த்தம்? அவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான், குணத்துல நல்லா இருக்கான், ஆண்மை பொருந்தியவனா இருக்கான். அப்படி எல்லா சகல லட்சணங்களையும் பொருந்தவனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நம்பி. நம்மளுடைய ஆரூர் இருக்காருல்ல, ஆரூர், அவரை பேர் நம்பி ஆரூர். ஏன்? அவர் பாக்குறதுக்கு அழகா இருப்பாராம், அவர் மனசும் அழகா. சில பேர் பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, மனசு கேவலமா இருக்கும். சில பேர் மனசு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கும். சில பேர் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். இப்படி பல வகையில முரண்பாடுகள் இருக்கிறவங்கள நம்பின்னு சொல்ல மாட்டோம். என்ன லட்சணமோ அந்த லட்சணம் பொருந்தி, அறம்னா அறம், கண்ணு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், செயல்கள் இப்படி இருக்கணும், செயல்கள் இப்படி இருக்கணும், அப்படி தனக்குரிய அந்த லட்சணத்துல நிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை நம்பின்னு சொல்லுவோம். அந்த நம்பின்னு சொல்லக்கூடிய, அத நம்பின்னு அர்த்தம் ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம். இங்க நம்பன் யாரு? அப்படிப்பட்டவனை போய் நம்பன்னா இங்கே சிறந்தவன் தான். ஆனா அவங்க என்ன பொருளை சொல்றாங்க? இப்படி எல்லாம் சிறந்தவனா இருக்கான். எப்படி இடிச்சு சொல்லுவோம்ல, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவரா டாப்பு டக்கருங்கன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சும்மா அம்மாட்ட போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பா எப்படிப்பட்டவர்? அவரா டாப்பு டக்கர். அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க அப்பா எனக்கு தாண்டா தெரியுன்ற மாதிரி. புரியுதுங்களா? சொல்ற வார்த்தை டாப்பு டக்கர் தான், ஆனா அதுக்கு என்ன பொருள்? இடிச்சு சொல்ற பொருள். அது போல இங்க என்ன சொல்றாங்க? நம்பன்ற வார்த்தையில இடிச்சு சொல்றாங்க. என்ன? அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி. அவனை போய் சொல்றது நியாயமா இருக்கா?
ஒரு பிச்சை எடுக்கிறவனை போய் ஒரு பிச்சைக்காரனை போய் தலைவர்னு சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தும்? சரியான கேள்விதானே. இவன் கூத்தாடுவது எதற்காக? நீங்க தான் சொல்லணும். இவன் கூத்தாடுறது எதுக்காக? எதுக்கு இவன் கூத்தாடுறான்ல, அது எதுக்காக? 5 தொழில் செய்யறாரு ஐயா. ஆக 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 அருமை அருமை அருமை. நம்ம அடியாறுகளை அடிச்சுக்கவே முடியாது. யாரு கேட்டாலும் ஒன்னும் பயம் இல்லை. 5 தொழில்கள் செய்வதுதான் அவனுடைய கூத்து. அதுதான் அந்த கூத்தா காட்டுறாங்க. அது அந்த தொழிலை அவன் செஞ்சுட்டு இருக்கான்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காகத்தான் அவன் கூத்தாடுவது போல காட்டுகின்றார்கள். அப்போ அவன் கூத்தாடுறது பிச்சை எடுக்கிறதுக்கு இல்லைன்னு கிளீனா தெரிஞ்சுக்கிட்டா. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் கூத்தாடுறது எதுக்காக? பிச்சை எடுக்கிறதுக்கு இல்ல, அவன் சாப்பிடுறதுக்கு இல்ல. அவனுக்கு சாப்பாடு தேவையா? அவனுக்கு சாப்பாடு தேவையா? அவனுக்கு உண்ண உறக்கம் தேவையா? எதுவுமே இல்லை. அவன் சாப்பாடுக்கு எதுவுமே தேவைப்படாதவன். அவன் பரம்பொருளாச்சே. அதனால அவன் ஆடுகின்ற திருக்கூத்துக்கு என்ன பேருன்னா ஞான நடனம்னு பேரு. ஞானத்தை வழங்குகின்ற நடனமாக இருப்பதனால அது வழங்குதே தவிர நம்ம கிட்ட வாங்கல. எல்லாரும் டான்ஸ் ஆடி நம்ம கிட்ட காசு வாங்குவாங்க. இவன் டான்ஸ் ஆடி நம்ம கிட்ட என்ன பண்றான்? நமக்கு கொடுக்குறான். டான்ஸ் ஆடி எல்லாரும் காசு வாங்குறீங்க. எந்த தேட்டருக்கு போறீங்க? இந்த நாடக சபா, ரசிகர் கலா சபாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் டிக்கெட் வாங்கிட்டு என்ன போய் பார்க்கணும்? காசை கொடுத்து டான்ஸ் பார்க்கணும். இவன் என்ன பண்றான்? டான்ஸ் காமிச்சு நமக்கு கையில காசு கொடுக்குறான். காசுன்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஞானத்தை கொடுக்குறான். அப்போ அவனுக்கு நம்ம தான் பிச்சை எடுக்கிறோம். அவனும் பிச்சை எடுக்கலாம். அது முதல்ல. 2வது பலி தெரியும். கையில பிச்சை பாத்திரம் வச்சிருக்கானே, என்ன அதுக்கு என்ன பொருள்? ஆணவத்தை போடுன்னு சொல்லி கேக்குறாரு. அதுதான் பிச்சையா கேக்குறாரு. ஆணவத்தை போடும். அவன் கையில வச்சிருக்கிற அந்த பிரம்ம கபாலம் என்பது ஆணவம் என்ற பொருளை சரியாக போட்டு வைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது மூலமா ஆணவம்னா முதல்ல என்ன? அதான் நீங்க சொன்னோம். கலாவதி அம்மா சொல்ல வேணாம், புஷ்பா அம்மா சொல்ல வேணாம், புதிய அடியார்கள் முயற்சிக்கலாம். ஆணவம்னா என்ன? அறியாமை. சித்தாதேவி மாறுமை. ஆணவம் என்பது அறியாமை. நல்ல வேலை யாரும் திமிருன்னு சொல்லல. ஆணவம் என்பது அறியாமை, இருள். எல்லாமே ஆணவம் தான். எது? நான் இப்ப வருத்தப்படுறேன், அதுவும் ஆணவம் தான். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறேன், அது பேரும் ஆணவம் தான். பொறாமப்படுறேன், ஆணவம் தான். கோவப்படுறேன், ஆணவம் தான். கஞ்சத்தனமா கருமையா இருக்கேன், ஆணவம் தான். ஆக திமிர் மட்டும் ஆணவம் கிடையாது. அப்பனை மறந்த அத்தனை ஆணவம் தான். அப்படை மறந்தா எல்லா நேரமும் ஆணவம் தான். ஆமா, ஆணவம் தான் இருள் தானே. ஒளி இல்லாத நேரம் எல்லாமே இருள் தானே. அப்ப ஒளி என்ற சிவபெருமான் இருக்கும் வரை எல்லாமே நமக்கு என்னது? ஜெயம் தான். அப்படின்றப்போ அவன் கையில பிச்சை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எதைத்தான் பிச்சை எடுக்கிறான்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருளைத்தான் பிச்சை எடுக்கிறான். இருளை கவர்றான். இருளை இப்ப சூரியன் வருது. சூரியன் வரும்போது என்ன பண்ணுது? இருளை பிச்சை எடுத்து வருது. சூரியன் என்ன பண்ணுது? இருளை பிச்சை எடுத்துருது. இருளை பிச்சை எடுத்துருது. எப்படி? இருளை ஏற துறந்து இருளை அப்படியே உமிழ்ந்து இருளை முழுங்கி சூரியன் வெளியே வருவது போல இது சிவபெருமான் கையில கபாலம் ஏந்தி அந்த பிச்சை எடுக்கிற காட்சி எது தெரியுமா? காலையில எழுகின்ற ஞாயிறுக்கு சமம். எழுகின்ற ஞாயிறு ஏற்கனவே இருந்த இருளை அப்படியே முழுங்கி அதை அப்படியே பிச்சை எடுத்து அதை வலிச்சுட்டு அதை அப்படியே இன்பம் வழங்குவது போல இங்க பெருமாள் என்ன பண்றான்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருளை ஏற துறப்பதற்காக கையிலே பிச்சை பாத்திரம் வர்றான். அந்த பிக்ஷாடன கோலம் அவ்வளவு பெரிய சிறந்த கோலம். அப்ப இப்படிப்பட்ட கோலத்தை அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்ப நாம கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் நினைச்சோம். அண்ணாமலையார் கோயில்ல பிச்சை எடுக்கிறதுக்கு சாமி வந்தா என்ன பண்ணுவோம்? கையில இருக்கிற 10 ரூபாய் எடுத்து சாமியோட பிச்சை பாத்திரத்துல எப்படியாவது போட்டோம்னா நமக்கு எப்படியோ காசு வீடுக்கு வந்து சேர்ந்துடும். ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டான். என்ன பண்ணு, நேரா போய் சாமியே பிச்சை எடுக்கிறாரு. இன்னும் போனீங்கன்னா வடநாட்டுல என்ன சொல்றாங்க? சிவபெருமான் போய் பிச்சை பிரம்மனோட தலையை கிள்ளிட்டாராம். கிள்ளின உடனே பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சான். அது கையில இருந்து அந்த ஓடு அகலையா. அதனால போய் என்ன பண்றான்? வீடு வீடா பிச்சை எடுத்து நெப்ப பார்த்தாராம். அன்னபூர்ணி வந்து போட்டு அதை நெப்பி அவருடைய பிரம்ம சாபத்தை தீர்த்துக்கிட்டாலாம். இதுதான் காசி விஸ்வநாதர் கதையில சொல்லக்கூடிய அன்னபூர்ணி. அவனுக்கு பிரம்மதோஷமா? அவனுக்கு பிரம்மஹத்தியா? அவனுக்கு இன்னொருத்தவங்க படி இலக்கணமா? என்ன கதை? எங்க அப்பா பிச்சை எடுக்கிறது எதை பிச்சை எடுக்கிறானே தெரிஞ்சுக்காம அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களும் யாரும் ஒண்ணுதான். அவங்களும் பௌத்தர்களும் ஒண்ணுதான். என்ன ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான்னு நினைச்சிட்டாலே என்னதான்? நாம சைவம் கிடையாது. அவன் பிச்சை எடுக்கிறான், அவன் வந்து ஏதோ குழப்புக்காக டான்ஸ் ஆடுறான்னு நினைச்சிட்டோம்னா நாம சைவனே கிடையாது. அது போல அவர்களும் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில
நாம வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப அருமையான விளக்கத்தோட, ரொம்ப அழகா நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த அந்த அற்புதமான அந்த காட்சியை இன்னும் தெளிவா பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்ய ஏதோ கொஞ்சமாச்சும் திருவாசகம் பேசணுமே அப்படின்ற நமக்கு ஒரு திருப்தியில அடியை நிறைவு செய்யறது. ஏன்னா திருவாசகம் திருவாசக கிளாஸ்ல திருவாசகமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் இன்னொரு திரும்ப சொல்றேன், இந்த திருவாசக சிந்தனை என்பது தனிப்பொருள் அல்ல, தனிப்பொருள் அல்ல. இது நீங்க சாம்பார் வைக்கிறப்ப சாம்பார் மட்டும் கொடுக்காம இவன் என்ன பருப்பு போட்டிருக்கான், இப்ப வெங்காயம் போட்டிருக்கான், பச்சை மிளகாய் போட்டிருக்கான், உள்ளுக்குள்ள அந்த உப்பு போட்டிருக்கான், தண்ணி ஊத்தி இருக்கான், காய்கறி எல்லாம் போட்டிருக்கான். சாம்பார்னா சாம்பார் தானே கொடுக்கணும், அது என்ன கத்திரிக்காய் கொடுக்குறான், சில சமயம் பார்த்தா பருப்பு ஊத்துறான். அப்படி நினைக்காதீங்க, எல்லாம் கலந்த கலவைதான் சாம்பார் என்பது போல திருவாசகத்தில எல்லா நெறிகளையும் கலந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுதான் நமக்கு குருநாதருடைய உத்தரவு. அந்த வகையில அடியனின் இந்த அமர்வுல உங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறைவோடு நிறைவு செய்கின்றேன். சர்வமும் சிவார்ப்பணம். நன்றி. நிறைவு செய்யும் முகமாக அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, அம்மா சாந்தி அம்மா வான்மகிழ் பாடு. அம்மா சாந்தி அம்மா வான்மகிழ் பாடு. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில உயிர்கள் வாழ நான்மறை வேள்வி மல்க மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்த நீதி உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம். சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் இருக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். 2 நிமிடம் இருக்கலாம், 2 நிமிடம் இருக்கலாம், இருந்துட்டு போகலாம். அடியார்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு போறோம். அடியார்கள் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. சரஸ்வதி அம்மா, கலாவதி அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம். ஒரு பெருமைக்காக சொல்லல, நம்மளுடைய மியூட் பண்ணிக்கலாம். சரஸ்வதி அம்மா மியூட் பண்ண நினைச்சுவோம். எப்பயுமே நம்ம அடியார்கள் கிட்ட சில விஷயங்கள் கேட்போம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா எழுப்பலாம், உங்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தா செய்யலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. கால அவகாசம் 3 நிமிடங்கள் தான். சுகந்தி அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. அம்மா அதை ஐயா, அதாவது இப்ப நீங்க நம்ம தட்சிணாமூர்த்தி கிட்ட பாடக்கூடாது, நவகிரகத்தை பாடக்கூடாது. அப்ப அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லணும், இல்ல கும்பிடணுமா? இப்ப பெரிய குழப்பமாயிடுச்சு. இல்ல அவர்களை இப்போ நம்ம எல்லாவற்றையும் சிவமா பார்க்கணும். கல்லையும் சிவமா பார்க்கணும், நாம மரத்தையும் சிவமா, எல்லாத்தையும் சிவமா பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அவங்க சிவபெருமானுடைய ஆணையின்படி செய்கின்ற வேலை. இப்போ நீங்க போறீங்க, கலெக்டருக்கு மனு கொடுக்கணும். நீங்க கலெக்டருக்கு போய் மனு கொடுக்க போறீங்க. ஒரு பஞ்சாயத்து நமக்கு ஒரு நல்ல விஷயமோ இல்ல ஏதோ ஒண்ணு, கலெக்டரை போய் பார்க்க போறீங்க. இடையில டெபுட்டி கலெக்டர், தாசில்தார் எல்லாம் இருக்காங்க. அவங்க நீங்க எப்படி பாப்பீங்க? அவங்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்ம அவங்களும் அந்த மரியாதை வணக்கம் சொல்லுவோம். நமக்கு முன்னாடி வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லுவோம், நம்மளை பார்த்தா வணக்கம் சொல்லுவோம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நேரா போய் கலெக்டரேட்டே போய் நம்ம மனுவும் கொடுத்துருவோம்ல. அது மாதிரிதான் சிவபெருமான் என்பவன் கலெக்டர், இவங்க எல்லாம் பார்க்க டெபுட்டி தாசில்தாரு, மத்தவங்க எல்லாம் அவங்க நீங்க பாத்தீங்க, பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா போய் ஹாய் பாய் சொல்லிட்டு வாங்க. இல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். அவங்க வந்தாங்கன்னா நீங்க வணக்கம் சொல்லுங்க, அவங்களை வணக்கம் செய்ய அப்படின்னு நீங்க பண்ணுங்க. அதே மாதிரியா இப்ப தட்சிணாமூர்த்தி கிட்ட சில கோயில்கள்ல குரு பிரம்மா குரு விஷ்ணுவும் எழுதி போட்டிருக்கிறாங்களே, அதுதான் சொல்லணுமா? இல்ல இல்ல எல்லாமே கோவில்கள்ல செய்யற தவறு தானே. கோவில்கள்ல தானே நவகிரகம் பக்கத்துல என்ன எழுதி போட்டிருக்காங்க? கோவில்கள்ல எழுதி போட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோவில்லையே நவகிரகம் பக்கத்துல என்னதான் எழுதி போட்டிருக்காங்க? அதான் எழுதி போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க சொல்லிருக்காங்கன்றதுலாம் கிடையாது. அதனால அங்க நிசப்தமாக பெருமான உட்கார்ந்து அவன்கிட்ட அமைதியை நம்ம பார்க்கணும். அவன்கிட்ட உட்காந்து நம்ம மனசுல ஒரு ஒளி கூட எழும்பாம அவன்கிட்ட உட்கார்ந்து பயிற்சி பண்ணணும். மனசுல எந்த ஒளியும் இல்லாம நிசப்தமாக நின்று அவன்கிட்ட உட்கார்ந்து முழுவிதமா பயிற்சி பண்ணணும். அதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம். அதுதான் செய்யணும். அங்க செய்ய வேண்டிய விஷயம் அதுதான்.
தியானம் பண்ணணும். ஐயா சிவானந்தம் தேவியம்மா ஐயா, லிங்க திருமணி மேல நம்ம அந்த தண்ணி மேல இருந்து சொட்டுற மாதிரி வச்சிருக்கிறோம்லங்கய்யா, அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குங்க? கங்கா கங்கா பாத்திரம் அதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது வந்து நமக்கு நீர் வந்து சொட்டிட்டே இருக்கணும். அது நம்ம வந்து எல்லாமே வந்து நமக்கு இங்க இந்த இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்கமே இங்கதான் இருக்கும். நான் வடதேசத்துலதான் இருக்கும். நாம சிவபூசை பண்ணும் போது நீர் விடுவோம், சாமிக்கு நீர் விடுவோம் இல்லையா? அது எப்பொழுதுமே நம்ம சிவபூசை நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான தாத்பரியத்தை உணர்ந்து செஞ்சா போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு ஒரு அந்த பாத்திரத்துக்கு பேர் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து அந்த பாத்திரத்துல இருந்து நீர் அப்படியே ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி சாமி தாராபாத்திரம் சொல்லுவாங்க ஐயா. ஐயா அபிஷேக தாராபாத்திரம். ஓகே ஓகே ஓகே. விமலாம்மா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதனால இந்த தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இல்ல, அவன் எல்லாத்துக்குமே அவனுக்கு வந்து இதுதான். அவன் அபிஷேகமா கேட்பது இந்த ஆன்மாவினுடைய கண்ணீர் தான். நீங்க கண்ணீர் விடாம எந்த பூசை நீங்க செய்தீங்கன்னா அவன் கண்ணீர் தான் உகந்து, நம்ம கண்ணீர் தான் தார தாரையா கொட்டிட்டு இருக்கணும். அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லி அவளை பார்க்கும் போதெல்லாம் இவனை இன்னைக்கு வணங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. யாரு வணங்குனாங்க? அன்னை பராசக்தியும் பஞ்சபூதங்களும் நால்வர் பெருமக்களும் நம்முடைய 63 நாயன்மார்கள் எல்லாம் வணங்கின பெருமான நானும் வணங்குறேனே அப்படின்னு நினைக்கும் போதே கண்கள்ல நீர் சொரிய வேண்டும். அந்த நீர் சொரிவைத்தான் எதிர்பார்க்கிறானே தவிர புறப்பூசணைகள் வந்து நமக்கு ஒடுங்கிறதுக்காகத்தான். அது நல்லது, தவறில்லை, தவறில்லை. வேற ஏதாவது கேள்விகள், ஏதாவது பதிவுகள்? அக்னீஸ்வரா இருக்கிறனாலதான் அந்த குளிர்ச்சிக்காக தண்ணி சொட்டுதுன்னு சொல்றாங்க சிவா, அது எப்படிங்க? இல்ல 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 இல்ல, அதுதான். இப்ப பெருமான் வந்து பஞ்சபூதங்களும் வடிவாகமா தான் இருக்கான். நம்ம வந்து பெருமான் வந்து அவன் அக்னியாவும் இருக்கான், நீராவும் இருக்கான், காற்றாவும் இருக்கான், நெருப்பாவும் இருக்கான், அவன் மண்ணாவும் இருக்கான், பஞ்சபூதமா இருக்கான். அதனால அப்படி இல்ல, அப்படி கணக்கு இல்ல. மற்றபடி ஒன்னும் இது இல்லை. நல்லது நல்லது சாமி. அப்புறம் நம்ம முருகன் சாமி முருகன் கண் நின்று திருப்புகழ் பாடுறோம், நம்ம சிவன் கண் நின்று தேவாரம் பாடுறோம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி நின்று என்ன அவருக்கு ஒண்ணுமே பாடக்கூடாதா? எதுவும் பேசக்கூடாது? அங்க வந்து அவன் மோன நிலை தியானம் தான் அங்க செய்யணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வடிவம், அதாவது யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம்னு. நீங்க வந்து சோமாஸ்கந்தாவை பார்க்கும்போது உங்களுக்கு போக வடிவம் ஆனந்தமும், அதே மாதிரி யோக வடிவம் நம்ம தட்சிணாமூர்த்தியை பாக்குறப்போ யோகம் செய்த அந்த காட்சியும் யோகம் பண்ற தன்மையும், அதே சமயத்துல காலபைரவ பார்க்கும்போது வீரம் என்ற அந்த வேக வடிவம், மூன்றுமே வேணும்னு தான் சொல்றேன். மூணையுமே நம்ம வந்து வாழ்க்கையில். அப்ப தட்சிணாமூர்த்தி நின்று சும்மா நம்ம மனசுக்குள்ள நம்ம சிவாய் சொல்லிட்டு போனா போதுங்களா? ஆமா, மனசுக்குள்ள எந்த ஒளியுமே எழுப்பாம இருக்கணும். ஐயா பரமசிவன் பாடின பாட்டு கல்லாலின் படையமர்ந்து நான் மறை ஆரங்க பாடக்கூடாதுங்களா ஐயா? சாமி, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. அதாவது என்னன்னா, தட்சிணாமூர்த்தி வடிவம் நமக்கு சொல்லுவது ஒளி எழுப்பாம நீங்க ஞானத்தை பெறுங்க, அமைதியா இருந்து ஞானத்தை. அதனால அங்க போயிட்டு நம்ம எந்த கூச்சலும் தேவையில்லை. அங்க போய் அமர்ந்து பெருமானுக்கு முன்னாடி அவன் சொல்லி, இப்ப டீச்சர் வந்து கிளாஸ்ல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, மேத்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அங்க போய் என்ன ஹோம்ஒர்க் எழுதக்கூடாது. மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப போய் சயின்ஸ் ஹோம்ஒர்க் எழுதக்கூடாது இல்ல? ஆமாவா இல்லையா? மேத்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அங்க உட்கார்ந்து சயின்ஸ் ஹோம்ஒர்க் எழுதலாமா? எழுதக்கூடாதா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும். அது போல தட்சிணாமூர்த்தி சொல்கின்றது நமக்கு என்ன வடிவம் அப்படின்னா, நமக்கு யோகம் என்று சொல்லுகின்ற பேசா அனுபூதி, மனசு கூட பேசக்கூடாது. அந்த மாதிரி அந்த இடத்துல அங்க போய் அதான் கத்துக்கணும். அது போக வடிவமா இருக்கக்கூடிய நீங்க பெருமான்ட்ட என்ன வேணாலும் பண்ணி, அதனால இதை கத்துக்கணும். அதுக்காக நீங்க செஞ்சா தவறான்னா, சைவத்துல எதுவுமே தவறு கிடையாது, தெரியும் இல்லையா? சைவத்துல தவறுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சைவத்துல தவறுன்னு சொல்ல முடியுமா? நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், தவறு இல்லை. நான் 2 கல்யாணம் முடிச்சுக்கிறேன், தவறு இல்லை. நான் துறவரம் போறேன், தவறு இல்லை. நான் வந்து சூதாடுறேன், தவறு இல்லை. நான் வந்து பிள்ளைக்கறி சமைக்கிறேன், தவறு இல்லை. நான் சைவம் சாப்பிடுறேன், தவறு இல்லை. நான் அசைவம் சாப்பிடுறேன், தவறு இல்லை. நான் சாமியே கும்பிட மாட்டேன், தவறு இல்லை. சாமியை கல்லால அடிப்பேன், தவறு இல்லை. நெத்தியில திண்ணூறு பூசுவேன், தவறு இல்லை. திண்ணூறு பூச மாட்டேன், தவறு இல்லை. என்ன பண்ணாலும் சைவத்துல தவறு இல்லை. என்ன பண்ணாலும் சைவன்ற அந்த கோர்ட்ல நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடலாம்? சைவன்ற கோர்ட்ல நீ என்ன தப்பு பண்ணாலும் என்ன எப்படி வக்காலத்து வாங்கி அவங்க என்ன பண்ணிடலாம்? நிரபராதியா வெளியே கொண்டு வந்துடலாம். அதான் சைவத்தினுடைய வரமும் சாபமும். சைவத்தினுடைய வரமும் சாபமும் என்னது?
நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு வக்காலத்து வாங்கி அதை என்ன பண்ணிடலாம், வெளியே கூட்டு வந்துடலாம். ஆனா முக்கியமான செய்தி, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறோம் அப்படின்றது காரணத்துக்காக தாத்பரியத்தை மறந்துடாதீங்க. உங்களுக்கு பாட்டு பாடுறது முக்கியமா, பெருமான் சொல்றது கேட்கறது முக்கியமானா அப்படி கேட்கிற தன்மைக்கு வாங்க. நம்ம பல காலம் செய்கின்ற பல பல தவறான செய்திகளை நாம இங்க திருத்திக்கிட்டே இருக்கோம். இந்த திருவாச சிந்தனை மூலமாக என்ன முடியுமோ அது அடியன் குருநாதர் உணர்த்த நம்ம திருத்திட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த உணர்வுகள் எடுத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் அடியனுடைய நோக்கம். அப்போ இப்ப நமக்கு மூலமந்திரம் தெரிஞ்சிருச்சு, பழனி அறுபடை வீடு தெரிஞ்சிருக்கு, நம்ம அன்னம்பாடிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாடுறது போல என்ன பாடணும்னு தெரிஞ்சுக்கிச்சு, நவகிரகங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா இது பாடக்கூடாது, வேயுறு தோடி பொங்கன் பாடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அதை ஞாபகத்துல தயவு செய்து வச்சுக்கோங்க. புதுசா நம்ம இப்போ கொப்பரை தேங்காயில திரி போட்டு விளக்கு போடலாமா போடக்கூடாது அந்த மாதிரி கேள்விலாம் தயவு செய்து போயிடாதீங்க. கொப்பரை தேங்காய் வழிபாடு பண்ணலாமா, பள்ளியை வெளியில வீட்டுல வச்சு வைக்கலாமா வைக்கக்கூடாதா, நம்ம வேலுக்கு எலுமிச்சம்பழம் குத்தலாமா குத்தக்கூடாதா, அந்த மாதிரியான உணர்வுகளுக்கு போனாலும் அது நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உணர்வுக்கு போகாம முழுவதுமாகவே இறை உணர்வுக்கு எல்லாரும் போகுதுன்னு சொல்லி அந்த அளவுல எல்லாரையும் அடியன் வாழ்த்தி வணங்கி இது பண்ற சாமி. நிறைவு பண்ணலாம். சரவண சாமி ஐயா ஆர்வி தொடர்ந்து மன்னிக்கணும் ஐயா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க சாமி, இல்லைன்னா ஐயா தான் கூப்பிட்டுருப்பேன். ஆர்வி தொடர்ந்து ஒரு பாட முடியுங்களா ஐயா? சரவண ஐயா குரல்ல ஒழிச்சா அடிய நலமா இருக்கும்னு நம்புறேன். வாய்ப்பு இருக்கு. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடைகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வழங்கிக் கொள்கிறேன். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் ஒரு சிறந்த புரிதலோட இருங்க. எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க. எந்த செயல் செய்தாலும் அதற்கு என்ன ஆதாரம் கேட்டு அதை சரியாக புரிந்து அதனுடைய உட்பொருளை உணர்ந்து அதுக்கப்புறம் அது இருகப்பட்டுனா எந்த காலத்திலையும் அதுல நெகிழ்வு ஏற்படாது அப்படிங்கிறதுதான் திருச்சாளரும் சொல்லுது. இன்னைக்கு நடந்த அமர்வும் நமக்கு அதுதான் பறைசாற்றுது என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குகின்றேன். சர்வமும் சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம். சிவாய. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம், வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எல்லாரும் எழுந்தரலாம் சொல்லி விண்ணப்பம் செய்கின்றேன். நன்றிங்க சுவாமி. சிவாய.